இந்த அனிமோட கிரெடிட் எல்லாமே இந்த அனிமோட ஒரிஜினல் ஆத்தர் இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்டுடியோக்கே போய் சேரும். வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்ஷல் மாஸ்டர். புது அனிம் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த இடம் இருக்கிறது ரொம்ப மோசமான இடம். மனுஷங்க வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பயங்கரமான மோசமான ஒரு மவுண்டெயின், ஒரு ஸ்னோ மவுண்டெயின். பட் மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடம்னு சொல்றதுக்கான காரணம் ஜஸ்ட் அந்த ஸ்னோ மட்டுமானா இல்ல, அந்த இடத்துல அந்த ஸ்னோ விழுதுல பிளாங்க்ஸ், அது கூட பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட தோலை கிழிக்கிற அளவுக்கு இருக்குமா. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பிளேஸ். அந்த ரீசனால தான் இட் இஸ் கால்ட் ஒன் ஆஃப் த ஃபார்பிடன் ஜோன். இருக்கிறதுலேயே 7 இடம் மட்டுமே ஒரு ஃபார்பிடன் சொல்லப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஏன் ஓடிக்கிட்டு இருக்கா? அந்த டைம் அவனுக்கு காலில் ஒரு அட்டாக், காலில் விழுந்த அந்த ஷூரிகேன் அட்டாக் பண்ணது ஒரு பொண்ணு. அவன் டேமேஜ் எடுக்க அந்த டைம் அவனுக்கு ஆப்போசிட்ல ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ கொள்ள ட்ரை பண்ணவன் வேற ஒரு பையன். நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பட் என்ன ரீசனோ தெரியல, அவன் ரொம்பவே டேமேஜ் எடுத்த மாதிரி ஒரு ரீசன்ல இருக்கு. அவன் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு போகணும்னு ஆசையில தப்பிச்சு போக அந்த ரீசனால பேக் சைட்ல வந்த அவங்களுக்கு அவன் அட்டாக் பண்றது ஈஸியா போயிடுச்சு. தப்பிச்சு போக நினைச்ச அவனை பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண ஓடிட்டு ரீசனால அவனால டச் பண்ண முடியாம போக அவன் டேமேஜ் எடுக்க அந்த பகுதியோட ஒரு மூளைக்கு வந்தாச்சு. பட் என்ன விஷயம் அவனுக்கு புரியல. அவங்க 2 பேருமே அவனுக்கு க்ளோஸ் ஆன ஒருத்தங்க. அதுவும் சொல்ல போனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட காதலி. பக்கத்துல நின்னுட்டு இருக்க அந்த பையன் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேருமே ஏன் தன்னை கொல்ல வராங்கன்னு புரியாத கன்ஃபியூஷன்ல நம்ம ஹீரோ இருக்கும் பொழுது அந்த பையன் அந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சி தன்னோட சாட்சிக்க இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு புரியல என்ன நடக்குதுன்னுட்டு புரியல. அப்ப அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன, நான் உன்னை உண்மையாவே காதலிக்கல. உன்னும் சொல்ல போனா உண்மையா காதலிச்சது இவனை தான் நீ வரதுக்கு முன்னாடி காதலிச்சிட்டு இருந்த. அதுக்கப்புறம் நீ வந்த அந்த ரீசனால தான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்ச. அப்ப அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் தான் பாத்தீங்கன்னா இதுக்கு மாஸ்டர் மைண்ட். அந்த பொண்ணை வேணுமிட்டே பாத்தீங்கன்னா தன்னோட லவ்வர்ன்றதை மறைச்சு அவனோட பழக விட்டு இந்த அளவுக்கு பண்ணிருக்கான். இதுக்காக தெரியுமா, நம்ம ஹீரோ இதுக்கு ரொம்ப திறமசாலி. எந்த அளவுக்கு திறமசாலினா டியன்ஊன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எம்பையரே உருவாக்கி இருக்கானுங்க. பட் என்ன விஷயம், இப்ப நம்ம ஹீரோ கொண்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா அவனோட ஃப்ரெண்டான இவனும் அவனோட காதலியான இவளும் பாத்தீங்கன்னா அந்த கிங்டத்தை சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து புருஷம் பொண்டாட்டியா காதலன் காதலியா என்ஜாய் பண்ணி வாழலாம்ல. அந்த ரீசனால தான் அவனை கொல்லணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இதுக்காக நான் பட்ட கஷ்டம் இருக்கே, நீ என்னோட காதலியோட சந்தோஷமா இருக்கும் போது க்ளோஸா இருக்கும் போது நான் பட்ட கஷ்டம் அதை வெளியே சொல்ல முடியாது. பட் என்ன விஷயம், அது ஒர்த்து தான். அப்ப நம்ம ஹீரோ காதலின்னு நம்பலாம். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, உன் கூட இருந்த ஒரு நாளும் எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருந்தது, எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருந்தது. ஆனா அதை கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டேன். எங்க 2 பேருக்குமே ஒரு கோல் இருந்தது. இருக்கிறதுலே பவர்ஃபுல் லெவல்னு சொல்லப்பட்ட 9th ஹெவன்லி மார்ஷல் காட் அந்த ரெலிமை ரீச் பண்ணணும்னுட்டு அந்த கோலுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. அந்த கோலை அட்டன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கோல் அட்டன் பண்ண அந்த டைம் உன்னோட மரண நாள் அப்படின்றதையும் அவங்க ஸ்டார்டிங்லயே முடிவு எடுத்துட்டாங்க. சோ இப்போ நாங்க சேர்றதுக்கான நாள் வந்தாச்சு, நீ இறக்கிறதுக்கான நாள் வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி நம்ம ஹீரோ பவர் பயங்கர ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அந்த ரீசனால, அதுவும் எப்படி, அவன் இவனுக்கு கிடைச்ச விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு விட்டு கொடுத்துருக்கான். அந்த ரீசனால தான் இவங்களோட பவரும் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரோட பவரும் அவங்க 3 பேரோட பவரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் என்ன விஷயம், அதுக்கும் மேல உள்ள மார்ஷியல் ஆர்ட் லெஜெண்டரி ரேங்க் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் பர்சன் யாருன்னா இவன் தான். ஏன்னா இவனோட ஸ்ட்ரென்த் ஒரு நார்மலான ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அவன் நார்மலா கல்டிவேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல மட்டும் கிடையாது. அல்கமிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரேங்க் 9 காட் அல்கமிஸ்ட். அது மட்டும் இல்லாம அவனோட பிளட் லைன் இருக்குல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா ரேங்க் 8 காட் லெவல் பிளட் லைன். அதுவும் அவனோட மார்ஷியல் டெக்னிக்கும் இருக்குல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரேங்க் 8 மார்ஷியல் காட் லெவல். சோ அந்த ரீசனால தான் நம்ம ஹீரோ உன்னை விட்டு வச்சா வேலைக்காகாதுன்னு கொல்லர் முடிவு எடுத்துட்டாங்க. பட் என்ன விஷயம், நீ இவ்வளவு பெரிய திறமசாலி, எல்லா துறையிலுமே திறமசாலி, காட்னு சொல்லப்படுற ஒரு பர்சன். பட் என்ன விஷயம், இப்ப நீங்க சக போற, உன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. நீ கவலைப்படாத, உன்னோட லாஸ்ட் அச்சீவ்மெண்ட் நீ இந்த இடத்த சாகிறது தான். அதாவது என்னோட கிங்டம்
அதாவது எப்படி நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த கிங்டம் பாத்தீங்கன்னா இப்போ அவனோட கிங்டமா மாறிடுச்சு. அந்த ரீசன் சொல்ற விஷயம், என்னோட கிங்டத்துக்காக நீ சாக போற, அதுதான் உன்னோட லாஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்ல. ஆனா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என்ன விஷயம், நம்ம இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்தோம்ல, அதால உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அதாவது நீ உயிரோட வாழ்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அதுக்காக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க நம்ம ஹீரோவா, அட பாவி, நான் வச்சிருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க, நான் உருவாக்கின கிங்டத்தையும் உண்டுன்னு சொல்லிட்டேன், இன்னும் என்கிட்ட என்ன இருக்கு, என் உயிர் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்ல. அப்ப அந்த பையன் சொன்ன விஷயம் என்ன, டே நீ அந்த காட் சம்பந்தப்பட்ட ஃபார்பிடன் லேண்டுக்கு போன, இன்வெஸ்டிகேஷன் பண்ண, சோ கண்டிப்பா பார்த்தனா உனக்கு அங்கிருந்து ஏதாவது ஒரு பவர்ஃபுல் ஆர்டிஃபெக்ட் கிடைச்சிருக்கும். சோ அந்த ஆர்டிஃபெக்டே எனக்கு கொடுத்தனா நான் உயிரோட விடுறேன், உனக்கு ஒரு வழி தரேன் அப்படின்னு சொல்ல. இந்த உலகத்துல மிஸ்ட்ரின்னு சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே என்னால பார்க்க முடிஞ்சது, எவனால மறைக்கப்பட்ட உண்மையை கூட தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா ஒரு மனுஷனோட ஹார்ட்னால புரிஞ்சிக்க முடியாம போயிடுச்சு. நான் என் வாழ்க்கை ஃபுல்லாவே என்னோட விதியை எதிர்த்து போராடினவன், என்னோட டெஸ்டினியே மாத்தினவன். இப்படி சொல்லிக்கிட்டே அவன் ஒரு சின்ன ஸ்வார்டு அந்த ஆர்டிஃபிகேட்டை எடுக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை என்ன, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த ரீசனால இவ்வளவு சிம்பிளா சாக நான் ஆசைப்படல. ஆனா என்ன விஷயம், நான் அந்த சூழ்நிலையில இங்க வந்திருக்கேன்னா அத கூட உன்னால புரிஞ்சிக்க முடியலனா அப்ப என்ன பத்தி முழுசா உனக்கு தெரியலன்னு தான் அர்த்தம்னு சொல்ல. நான் வாழணும்னு ஆசைப்படுறவதான், ஆனா அதுக்காக மரணத்தை பார்த்து பயப்படுறவன் இல்ல. இப்படி இவன் சொன்ன செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் ஏதோ பண்ண போறான் பார்த்து அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ள அவன் கையில வச்சிருந்த அந்த சின்ன ஸ்வார்ட் அவன் ரிலீஸ் பண்ண, அது பயங்கர ஸ்பீட்ல சுழல ஆரம்பிக்குது. பட் என்ன விஷயம், சுழண்டா அது கரெக்டா நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் நடுவுல விழ, அது ஏங்க விழுந்ததுன்னு தெரியல. ஆனா என்ன விஷயம், ஆல்ரெடி ஒரு பீக்கோட சைடுல இருந்தாங்க அவங்க, அந்த ரீசனால கரெக்டா விழுந்த ரீசனால அந்த பாறை உடைஞ்சது. பாறை உடைஞ்சதால அந்த பள்ளத்தாக்க பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ அந்த பள்ளத்தாக்குல விழப்பட்டா. அவங்க ரெண்டு பேருமே சரி போடா போட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷமா கட்டி அணைக்க, அதுதான் அவன் கடைசியா கண்ணுல பார்த்த விஷயம். அதை பார்த்துக்கிட்டே ரிக்ரெட்டோட கண்ணை மூடின அவன் திருப்பி கண்ணை திறக்கும் போது அவன் கண்ணுக்கு முன்னாடி இருந்த எழுந்துட்டியா நல்லா இருக்கியான்னுட்டு பாசமா அவனை அணைக்க, நான் திருப்பி நீ கண்ணவே திறக்க மாட்டேன்னு நினைச்சேன்னுட்டு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட மகனை இந்த அளவுக்கு அடிப்பாங்கன்ட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோ அவனை அறியாம அம்மா அப்படின்னு அவன் கூப்பிட, நீ அந்த வி ஃபேமிலி பையன் சொன்னதை கேட்டு ஏன் நம்பின, ஏன்னா அகாடமிக்குள்ள டூயல்ன்றது நார்மல் தான். பட் என்ன விஷயம், அந்த பையன் வேணுமிட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட கூப்பிட்டுருக்கான் டூயல்ன்ற பேர்ல. பட் என்ன விஷயம், அதை யூஸ் பண்ணி அவனை கொல்லணுன்றதுக்காக தான் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். இந்த விஷயத்தை அவங்க சொன்ன செகண்டே நம்ம ஹீரோக்கு தலை வளைக்க ஆரம்பிக்குது. ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்த எல்லா மெமரிஸும் அவனுக்குள்ள இன்ஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவன் சண்டை போட்டது நடந்தது எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோக்கு புரியல என்ன விஷயம், அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா, கிட்டத்தட்ட அவன் ரொம்ப வருஷம் தூங்கிட்டு கண்ணை திறந்த மாதிரி இருக்கு. இப்போ எது உண்மை எது பொய் அவனுக்கு தெரியல. இப்போ நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2516. பட் அவனுக்கு இருக்கிற மெமரி, அதாவது நம்ம ஹீரோ செத்தான்ல அப்போ வருஷம் பாத்தீங்கன்னா 2216. அதாவது அவன் இறந்து அந்த மவுண்டெயின்ல இருந்து கீழே விழுந்து 300 வருஷம் இருக்கு. அந்த 300 வருஷத்தை என்ன நடந்ததுக்கு தெரியுமா, டைவூன் எம்பையர், அதாவது நம்ம ஹீரோல கிரியேட் பண்ணப்பட்ட ஒண்ணு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த மெயின்லேண்ட்ல ஃபர்ஸ்ட் டைனாசிட்டியா மாறி இருக்காங்க. நம்ம ஹீரோ 300 வருஷம் பொறுத்து இந்த இடத்துல பிறந்திருக்கான். பட் என்ன விஷயம், அவன் அந்த மெயின்லேண்ட்ல பிறக்கல, அதுல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கண்ட்ரில பிறந்திருக்கான். அவன் இது விதியா தான் ஃபீல் பண்றான். பட் என்ன விஷயம், இதெல்லாம் அவனோட மெமரிஸா இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது அவனுக்கு தெரியல. ஏன்னா இப்போ அவனோட பிரெயினுக்குள்ள அவனுக்கு 2 மெமரிஸ் இருக்கு. அவங்க அம்மா பாசத்தோட தன்னை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அவன் எனக்கு ஒண்ணு இல்லம்மான்னு சொல்ல அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, 3 நாள் 3 நைட்டு நீ அன்கான்சியஸா இருந்த, நான் உன்னை திரும்பி பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் எந்த காரணத்துக்காகவும் சரி என்ன சொன்னாலும் சரி அது மாதிரி நம்பிலாம் சண்டை போடவே போடாத, யார்கிட்டயுமே சண்டை போடாது. ஏன்னா எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், நீ இல்லைன்னா நான் உயிரோட இருக்கிறது அர்த்தமே இல்லை. சோ புரிஞ்சுதான்னு கேட்க, இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு கோபம் உருவாகுது. ஏன்னா எதுல இருக்கிற ஒரு அம்மா தன் பையனுக்கு ஆபத்து வரக்கூடாது, தன் பையன் உயிரோட இல்லைன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அவங்களோட பையனோட உடம்பு மட்டும்தான் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற சோல் அவனோடது.
அவங்க பையன் கிடையாது, அவன் 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பர்சன் இப்போ இந்த உடம்புல திருப்பியும் உயிர் பெற்று வந்திருக்கான். பட் இது பாடி பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இப்ப அவனுக்கு இந்த உடம்புக்கு சொந்தக்கார கலந்த பையன், அந்த பையனோட மொத்த மெமரியுமே ஞாபகம் இருக்கு. ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் இல்ல, அவனே அதை வாழ்ந்ததா அவன் ஃபீல் பண்றான். அந்த அளவுக்கு தான் அவனுக்கு இருக்கு. யாரோ ஒருத்தர் உடம்பை எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபீலிங் அவனுக்கு இல்ல. அந்த உடம்பு தன்னோடையது, அந்த மெமரியும் தன்னோடையதுன்னு நம்புறான். அவனோட அம்மா அவனுக்கு பாசமா அவன் ரெக்கவரி ஆகிறதுக்காக சூப் கொடுக்குறாங்க. அந்த டைம் அவன் நினைச்சு பார்க்கறான், என்னன்னா தன்னோட அம்மா பார்த்தனா இருக்கிறதுலே ரொம்பவே அழகான பர்சன், அதாவது கிரேட் கியூ எம்பையர்ல த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க. பெரிய பெரிய ஃபேமிலிஸ், பணக்கார ஃபேமிலிஸ், ஏன் எம்பரர் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் என்ன விஷயம், சடனா அவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, யாருக்குமே காரணம் தெரியாது. 3 வருஷம் பொறுத்து சடனா ரிட்டர்ன் ஆனாங்க. ஆனா வரும்பொழுது ஒரு கை குழந்தையோட வந்தாங்க. இந்த கிங்டத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிறதுன்றது ரொம்பவே மோசமான ஷேம்ஃபுல்லான விஷயம். கிட்டத்தட்ட அது அகைன்ஸ்ட் த ரூல். அவங்க ஃபேமிலியே எதிர்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவனோட கிராண்ட் ஃபாதர் தான் அவங்களுக்காக பேசி அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு. அவரோட ஹெல்ப் மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம், போறதுக்கு பிளேஸ், சாப்பிடறதுக்கு சாப்பாடு எதுக்குமே வழி கிடைச்சிருக்காது. அப்ப அவங்க அம்மா அவங்க அக்கறையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம், உன்னோட பிளட் லைன் இன்னும் ஆக்டிவேட் ஆகல, நீ தயவு செய்து அதை பத்திலாம் யோசிக்காத. மற்ற பசங்க எது சொன்னாலும் சரி, அந்த ரீசனால கோவலாம் படாத. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட பிளட் லைன் ஆக்டிவேட் ஆகும். அந்த ரீசனால கொஞ்சம் பொறுமையாயிரு, மத்த கூட சண்டை போடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த பையன், அதாவது அவன் இருக்கிற உடம்புக்கு சொந்தக்கார, உண்மையாவே அவன் ரொம்பவே திறமசாலி, மார்ஷல் ஆர்ட்ல பயங்கரமான திறமசாலி. அந்த ரீசனால தான் இந்த அகாடமியில அவனை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த டிஎன்சிங் அகாடமி பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் அகாடமி இல்ல, பெஸ்ட் அகாடமி அந்த கியூ எம்பையர்லயே. அப்படிப்பட்ட இந்த அகாடமியில இவனை எடுத்துக்கிட்டதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா அவனோட மார்ஷல் ஆர்ட்டோட ஸ்கில்லுக்காக. பட் பிளட் லைன் டெஸ்ட் எடுக்கும் போது அவனோட பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ண முடியல. இப்போ கரண்டா இப்ப பிரச்சனை வந்தது பாத்தீங்களா, இவன் அடிச்சாங்க பாத்தீங்களா, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா பிளட் லைன் டெஸ்ட் திருப்பி எடுத்திருக்காங்க. பட் அப்பையும் அவன் பிளட் லைன் ஆக்டிவேட் ஆகவே இல்லை. பட் என்ன விஷயம், அவனோட பாஸ்ட் லைஃப் மெமரியை தன்னோட மெமரியை நம்புறான். ஸோ அப்ப அதுவும் இதுவும் நானே சேம் பர்சனே அப்படின்னா கண்டிப்பா அந்த மெமரியில, அந்த ட்ரீம்ல நான் ஒரு கிரேட்டஸ்ட் எம்பரரோட பிளட் லைனை கொண்டவன், ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ அப்படி எனக்கு திறமை இருக்கு அப்படின்னா என்னோட பிளட் லைன் ஏன் ஆக்டிவேட் ஆகல இப்படின்னா புரியாம குழப்பத்தில் இருக்க. தன்னோட பையன் குழப்பத்தில் இருக்கான்னு புரிஞ்ச அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. என்னன்னா, உன்னோட பிளட் லைன் ஆக்டிவேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ பவர்ஃபுல் பர்சனும் பரவாயில்ல, நீ நல்லபடியா இருந்தாலே எனக்கு போதும், ஸோ இதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்ல. அப்ப அவங்க அம்மாக்கு அவன் சமாதானம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தனா என்ன சோர்வடை செய்யாது, கண்டிப்பா நான் அதெல்லாம் ஈஸியா பிரேக் பண்ணிடுவேன். இப்படி அவன் தன்னோட அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுக்க, தன் பையனுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறத பார்த்த அவங்க சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பட் அந்த டைம் சடனா யாரோ கதவு தட்ட, அவங்க போய் கதவு திறக்கும் போது அங்க ஒரு லேடி வரும் பொழுதே நம்ம ஹீரோவோட அம்மாவை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளிட்டு தான் உள்ள வராங்க. என்ன விஷயம், நான் எவ்வளவு நேரம் கழுத்து அடிக்கிட்டு இருக்குது, கழுத்து இவ்வளவு நேரமா அப்படின்ட்டு உள்ள வர, அப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, என்ன இப்பதான் கண்ணை திறந்திருக்கா, அவன் உடம்பு இன்னும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு, சோ ரொம்ப கத்தாதன்னு சொல்ல, அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணா, ஓ மாஸ்டர் கண்ணை திறந்துட்டாரோ, காங்கிராச்சுலேஷன். இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறான் பாத்தீங்களா, இந்த மென்ஷன் பாத்தீங்கன்னா அவனோட அங்கிளோட மென்ஷன். அவன் அங்கிளோட ஒய்ஃபோட வேலைக்காரி, சர்வெண்ட் தான் இந்த பொண்ணு. ஏன்னா இப்போ இந்த ஃபேமிலியோட கரண்ட் ஹெட் மெயின்டைன் பண்றது யாருன்னா அவர் தான். அவரோட அங்கிள் அந்த பொண்டாட்டிக்கால அந்த லேடிஸோ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா எப்படியாவது அவனையும் அவனோட அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு தெத்தணுன்றதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஞாபகம் வர அவன் சத்தம் போட ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம், எதுக்காக இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அந்த பொண்ணுக்கு புரியல. என்ன விஷயம், எப்பவுமே அடங்கி சொல்றத கேட்டிருக்கிற பர்சன் இப்ப சடனா நம்ம கிட்டே ஆர்கியூ பண்றானான்னுட்டு, மேபி செத்து போற நிலைமைக்கு போய் உயிரோட வந்ததாடி பேசுறானோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டுல நம்ம ஹீரோவை பார்த்து, நான் உன்னை பார்க்கலாம் வரல, நீ எப்படி இருக்கட்டும், உன்னை பார்க்க அக்கறையில் எல்லாம் நான் வரல, நான் பார்க்க வந்தது மேடத்தை தான், மேடம் இங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க, அந்த ரீசனாலதான் நான் பார்க்க வந்தேன்னு சொல்ல. அப்ப நம்ம ஹீரோட அம்மா கிட்ட, நீங்க மேடத்துக்கு கொடுத்த ப்ராமிஸ மறக்கலன்னு கேட்க
அவங்க நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக ட்ரை பண்ண நம்ம ஹீரோக்கு ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் ஆன ரீசனால அம்மா நீ எங்க போறீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்க அவங்க நீ எதை பத்தி கவலைப்படாத ஒரு விஷயமும் கிடையாது நான் சும்மா பார்க்க தான் போறேன்னு சொல்ல பட் நம்ம ஹீரோக்கு நம்பிக்கையே இல்லை என்ன விஷயனுக்கு சொல்லுன்னு சொல்ல அவங்களா இது என்னோட வீடு எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நீ கவலைப்படாத என்ன பட் நம்ம ஹீரோ நம்புற மாதிரியே இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெளிவா புரியுது அந்த ரீசனால அம்மா உண்மையை சொல்லுன்னு கேட்க அப்ப அந்த சர்வெண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்க அம்மா சொல்லல நான் சொல்றேன் நீ உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு போயிட்டு அந்த ரீசனால உங்க அம்மா ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க என்னன்னா லார்ட் கியூவை மீட் பண்றேன்னுட்டு இப்ப லார்ட் கியூ லிவிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்க அம்மா அங்க போனோம்னு சொல்ல அவங்க சொல்ற லார்ட் கியூ பாத்தீங்கன்னா ஜோ கியூ அவன் இருக்கிறதுலே மோசமான ஒருத்தன் அவனை எதுக்கு எங்க அம்மா மீட் பண்ணணும்ட்டு நம்ம ஹீரோ பயங்கரமான கோபத்துல ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போ அப்படின்ட்டு அந்த வேலைக்காரி கிட்ட சொல்ல அப்ப அந்த வேலைக்காரி கோபத்துல நம்ம ஹீரோவோட அம்மா வச்சுட்டு ஆரம்பிக்கிறா என்ன நீங்க ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க இப்ப கொடுத்த ப்ராமிஸை மீறக்கூடாது நீங்க ஒரு மீட் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம் என்ன விஷயம்னா அந்த லார்ட் கியூ சொல்றாங்கல்ல அவர் ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ணணும் பேசணும் பழகணும் இப்படி அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் பட் என்ன விஷயம் அவங்க அவனை மீட் பண்ணவே இல்லை அப்படி இருக்க இப்ப சடனா அவங்க எப்படி ஒத்துப்பாங்கன்னு கேட்க அதை நீ ஸ்ட்ரெயிட்டா உங்க அம்மா கிட்டயே கேளுன்னு சொல்ல அவங்க அம்மாக்கு ஷாக்கு அவங்க உண்மையை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தன்னோட மகனுக்கு அந்த ரீசனால நீ ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட்டா இருக்க சோ நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத ரிலாக்ஸா இருன்னு சொல்லி நம்ம ஹீரோவை காம் பண்ண ட்ரை பண்றாங்க கண்டிப்பா அவனை மீட் பண்றதால பிரச்சனை வரப்போறது இல்லைன்னு சொல்ல பட் நம்ம ஹீரோவா இல்ல அவருக்கு மோசமானவன் நீ அவனை போய் மீட் பண்ணவே கூடாது அவனை மீட் பண்றதும் நீங்க நரகத்துக்கு போறதும் ஒண்ணு சோ வேண்டான்னு சொல்லு அப்ப அந்த வேலைக்காரி சொல்ல ஆரம்பிக்கிறா நீ உயிருக்கு போற கண்ணை திறக்கல அன்கான்சியஸா இருந்து அந்த ரீசனால உங்க அம்மா வெக்கமே இல்லாம என்னோட மேடமோட ரூமுக்கு முன்னாடி நைட்டும் பகலமா முட்டி போட்டுக்கிட்டு இருந்தா அது மூலமா தான் டிவைன் பில் அவளுக்கு கிடைச்சது பட் என்ன விஷயம் பண்ண ப்ராமிஸ் தான் லார்ட் கியூவை மீட் பண்றது அதால அதை பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோபம் உருவாகுது தன்னை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு முடிவு நம்ம அம்மா எடுத்தாங்களான்னு பட் என்ன விஷயம் அதுக்குள்ள அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாததால அந்த சர்வெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக பட் நம்ம ஹீரோ குறுக்குல பூந்து தன்னோட அம்மாவை ஸ்டாப் பண்றா அந்த வேலைக்காரி கிட்ட எங்க அம்மா யாரையும் மீட் பண்ண வர மாட்டாங்க நீ இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல அப்ப அந்த வேலைக்காரி சொன்ன வார்த்தை என்ன எதிர்த்து பேசுறீங்களா என்னோட மேடம் இந்தக்காக காத்துட்டு இருந்தாங்க பட் என்ன விஷயம் நீ பண்ண ப்ராமிஸ் நீ பிரேக் பண்ணிருக்க இதுக்கான கான்சிக்வன்ஸ் நீங்க அனுபவிப்பீங்க அவ கையை தட்ட அந்த வீட்டை சேர்ந்த 2 காவலாளிங்க அவங்கள இழுத்துட்டு போக வராங்க அப்ப நம்ம ஹீரோ அங்க செவத்துல இருந்த ஒரு சுவாடை எடுத்து அதை ஓபன் பண்ணி யாராவது என்னோட அம்மா மேல கைய வச்சீங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல அந்த 2 பேருமே பயந்து 2 ஸ்டெப் பேக்ல எடுத்து வைக்கிறாங்க அதுக்குள்ள அந்த வேலைக்காரி சொன்ன விஷயம் என்ன உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு என்னோட லேடி இவங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த லிவிங் ரூம்ல சோ கண்டிப்பா இவங்க போய் ஆகணும் ஒழுங்கா வேலைக்காரங்களா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அதால வேற வழி இல்லாத அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க ஏன்னா அவன் என்னதான் இந்த ஃபேமிலியில இந்த அளவுக்கு கேவலமா மதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஃபேமிலியோட ஒரு வாரிசு சோ அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு எங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது மேடம் அந்த மேடம் சொன்னதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சோ தயவு செய்து நீங்க குறுக்கல வராதீங்க இப்படி அவனுங்க சொல்லி நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்க நீங்க யாராவது என்னோட அம்மா பக்கத்துல வந்தா நான் யாருன்னே யோசிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அப்படின்னு அவன் சொல்லும் போது இதை கேட்டுட்டு இருந்த வேலைக்காரிக்கு என்ன தெரியுமா இந்த ஃபேமிலியில இவன் அந்த பேரன் அந்த ஃபேமிலி வந்தானே பட் என்ன விஷயம் அப்படி இருந்தும் அவளுக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த பையனுக்கு கிடையாது அந்த அளவுக்கு தான் இந்த ஃபேமிலியில இவனுக்கு இருக்கிற மரியாதை இப்படி அவன் நக்கலா நினைக்க அந்த டைம் அவன் அங்கிளோட ஒய்ஃப் அதாவது தன்னோட ஆன்டி வந்துட்டா வந்தவ பாத்தீங்கன்னா உனக்கு என்ன ஆர்டர் கொடுத்த உன்னதை பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட வேலைக்காரியை திட்ட ஆரம்பிக்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவன் சொல்லி முடிக்க அதுக்குள்ள பின்னாடி ஒருத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான் அவன் தான் லார்ட் கியூ அவன் தன்னோட அம்மாவை பார்த்து பேசுற விதம் நம்ம ஹீரோக்கு புரிக்கல பட் அதுக்குள்ள அவனோட ஆன்டி பேச ஆரம்பிச்சிட்டா என்ன விஷயம் செத்து போன நிலைமையில இருந்து உயிர வந்த ரீசனால உனக்கு பிரேவ்னஸ் வந்துருச்சா தைரியம் வந்துருச்சா இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த வருஷத்தோட 16 வயசு ஆகுது இல்ல இப்ப கூட உன்னால உன்ன பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம நீ இந்த ஃபேமிலிக்கு டிஸ்கிரேஸா வேற இருக்க ஏன்னா நீ இந்த ஃபேமிலிக்காக ஏதோ கஷ்டப்படுற மாதிரி கூட தெரியல ஏன் ஒரு அகாடமியில ஒரு டூயில்ல கூட உன்னை சண்டை போட முடியல அந்த அளவுக்கு இந்த ஃபேமிலியை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படி இருக்க நீ என்ன தைரியம் இருந்தா என்னோட வேலைக்காரியை இன்சல்ட் பண்ணிருப்ப அது இந்த ஃபேமிலியோட ரூலையே எதிர்க்கிற மாதிரி தன்னோட வேலைக்காரிய அதாவது நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்திட்டானா அந்த ரீசனால
அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா. என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்க அதுக்குள்ள நம்ம ஹீரோட அம்மாவா அவன் தப்பும் பண்ணல மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வர ஆரம்பிக்குது. தண்டிக்கணும்னா உங்களை தான் தண்டிக்கணும். நீ இப்போ இந்த ஃபேமிலியோட ஹெட்டோட ஒய்ஃப், பட் அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு இருக்க, இதுவே பெரிய கேவலம்னு சொல்ல அவனுக்கா டேய் நான் என்னடா பண்ணேன், என்ன ஏன்டா இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கேன்னு அவனுக்கு புரியும். அதுக்குள்ள அவளா என்ன தைரியம் தான் இப்படி பேசுவ, அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரின்னு சொல்ல அதுக்குள்ள அவனல ஆமா 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 அதுவும் சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல. அந்த மனுஷன் சொல்றாரு இந்த லேடியோட ஆன்சிஸ்டரும் ராயல் ஃபேமிலியும் ஒரு வகையில ரிலேஷன்ஷிப்பு அப்படி இப்படி, ஸோ அந்த வகையில பிரதர்ஸோட தப்பு கிடையாதுன்னு நம்ம ஹீரோவா இப்போ உங்க வாயால நீங்க சொல்லிட்டீங்க நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்னுட்டு. ஸோ அந்த ரீசனால நான் இதை ஓப்பனாவே பேசி நீங்க ரெண்டு பேருமே பிரதர் சிஸ்டர் நிக்கிறீங்க, ஆனா டேட்டிங் பிரைவேட்டா டேட் பண்ணிக்கிட்டு ஷேம்ஃபுல்லா நடந்துக்கிறீங்க. நீ இப்போ இம்பீரியல் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு லேடி, அதால நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுதான் மத்த எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா இருக்கும். பட் என்ன விஷயம், நீ அப்படி இருந்தும் நீ இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சா அது இது கிங்டத்துக்கு மட்டும் இல்ல நம்மளோட குவீன் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு அசிங்கம்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட அவளுக்கு கோபம் தாங்கல. ஏன்னா ஓப்பனா பப்ளிக்கா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கோவத்துல நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண சொல்ல உடனே பயங்கர ஸ்பீட்ல அந்த ரெண்டு வேலைக்காரனும் ஓடி வர அதுக்குள்ள நம்ம ஹீரோட அம்மா குறுக்குல வந்து தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அதையும் மீறி அவனுங்க நம்ம ஹீரோட அம்மாவை பிடிச்சி இழுக்க வர, அதாவது அவங்க வர்றது நம்ம ஹீரோ பிடிக்க குறுக்குல அவங்க அம்மா வந்துட்டாங்க. அதாவது என்ன பண்ணிக்கணும், அவங்க டாஜ் பண்ணி நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கணும். பட் அவங்க கை நம்ம ஹீரோவோட அம்மா மேல பல வர அடுத்த செகண்டே ஒரு ஸ்லாஷ் டச் பண்ண வந்த அவன் உயிர் அவனை விட்டு பிரிஞ்சுது. இதை பார்த்த மொத்த பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அந்த லேடிக்கா பயங்கரமான கோவம், என்ன தைரியம் இருந்தா என் கண்ணுக்கு முன்னாடி ஓப்பனா இந்த ஃபேமிலியை சேர்ந்த சர்வெண்ட்டை கொன்னு இருப்பேன்னு கோவப்பட, நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் அதுக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கறேன்னு சொல்ல உடனே இன்னொரு வேலைக்காரன் பேலன்ஸ் இருந்தால அவன் கத்தி எடுத்து நீட்டு. அப்ப பின்னாடி நீட்டு இருந்த அந்த லார்ட் கியூ யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்கள பாத்தீங்கன்னா மொத்தம் 9 ரேங்கா பிரிப்பாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குல்ல அதை மொத்தம் 4 ரேங்கா பிரிப்பாங்க. அது பிளாக்ல இருந்து எல்லோ வரைக்கும் பிரிக்கப்படும். இப்ப அந்த வேலைக்காரன் யூஸ் பண்ண போறான்ல அந்த ஸ்வாட் டெக்னிக், அந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ ரேங்க் டெக்னிக். இந்த குவீன் ஃபேமிலியோட ஃப்ளையிங் டிராகன் சோட் டெக்னிக். அவன் அட்டாக் பண்ண அந்த அட்டாக் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ண, பட் என்ன விஷயம் ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனா அவங்க அட்டாக் பண்ணோட கை அதிர ஆரம்பிக்குது, அவனால பிடிக்க முடியல அந்த ஸ்வாட். எப்படியோ பாத்தீங்கன்னா காம் பண்ணி அவன் கை அதிர்றத சரி பண்ணிட்டான். ஆனா கண்ணை முடிக்கிட்டு பண்ணானா கண்ணை திறக்க அவன் கழுத்துக்கு கீழே கத்தி நிக்க, அவன் அப்படியே ஷாக்ல நிக்க பின்னாடி அவனோட ஆன்ட்டியா ஒழுங்கா கத்திய இறக்கிடு அப்படின்னு நம்ம ஹீரோல இறக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு இறக்கிட்டான். இறக்குற ரீசனால என்ன ஆயிடுச்சுன்னா அவன் ட்ரெஸ் ஸ்ட்ரெயிட்டா கிழிஞ்சிடுச்சு. மேல டாப் கிழிஞ்சா பரவாயில்ல, கீழே இருக்கிற ஃபேண்டம் கிளி அசிங்கத்துல ஃபேண்ட துளுக்கிட்டு அங்கிருந்து அவன் ஓட மொத்த பேருக்கும் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு நம்ம ஹீரோ உங்க அம்மாவை காம் பண்றான். நீ கவலைப்படாதம்மா, எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு தெரியும், நீ கவலைப்படாதுன்னு அவங்க அம்மாவை காம் பண்ண. அப்ப அவனோட ஆன்டிக்கா பயங்கரமான கோவம், நீ எல்லாம் மீறிட்டு போறடா, இப்படியே போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாது, என்ன நீ என்ன பண்ணுன்னு தெரியாது, ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்கன்னுட்டு அவன் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அங்க இருக்க டீ கப்பை அசால்ட்டா எடுக்கிறான். ஃபாஸ்டா மூவ் பண்றான். பட் கரெக்டா டீ கப் அந்த ஸ்வாட்ல நிக்குது. இதுவே பெரிய ஸ்கில். பட் அடுத்த செகண்ட் அவன் தூக்கி போட அது கரெக்டா சொல்லிக்கிட்டே அந்த லார்ட் கியூ அவன் ஃபேஸுக்கு பக்கத்துல வர கரெக்டா 2 துண்டா அந்த கப்பு வெட்டப்பட அவரோட ஃபேஸுக்கு முன்னாடியே அது கீழே விழ அவரு அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த டீ கப்பை கட் பண்ணும் போது அவரோட மீசைய ஒரு பக்கம் சேர்த்து கட் பண்ணிட்டான். எங்க அம்மாவை யாராவது நெருங்கணும்னு நினைச்சீங்க அந்த டீ கப் மாதிரியே சென்ட்ரா வெட்டிடுவேன் அப்படின்னு இதை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு அந்த லார்ட் கியூக்கு. அவன் ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே பேசிக்கல, ஏன்னா அவன் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். அந்த ரீசனால அந்த ஆன்டி இருந்தால அதனால காரணம் அவளை பார்த்து நீ என்கிட்ட என்ன சொன்ன, அதாவது ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க மீட் பண்ண வருவாங்கன்னு சொல்லி தானே வர சொன்னேன், அந்த ரீசனால தான் நான் வந்தேன். இப்படி அவரு கோவம் அவங்க மேல திரும்ப அவங்களா இல்ல தப்பு நடந்து போச்சு கண்டிப்பா நான் சரி பண்றேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவையும் ஹீரோவையும் பார்த்து முறைக்க ஆரம்பிக்க அவங்க குவீன்
யாங் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிடுறாங்க. அவர் வெளிய இருக்காரு. அவரை கூப்பிட்டு இந்த பையனை பனிஷ் பண்ணுன்னு சொல்ல இப்போ வந்தான் பாத்தீங்களா, அந்த ஆளு ஒரு மாஸ்டர் லெவல்ல இருக்கான். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இப்போ இன்ச்சிலா, அதாவது நார்மலா உடம்புல பட்ட அந்த ஊண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டான். அந்த ரீசனால தான் பாத்தீங்கன்னா அவன் கிளவரா சண்டை போட்டு ஹியூமன் லெவல்ல இருந்தவங்கள ஈஸியாவே ஸ்டாப் பண்ணிட்டு, பட் இப்போ எதிர நிக்கிறவர் பாத்தீங்கன்னா எர்த் லெவல் மார்ஷல் மாஸ்டர். ஓகேவா? சோ அந்த ரீசனால நம்ம ஹீரோ ஜஸ்ட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிலாம் ஜெயிக்க முடியாது. ரியலான மார்ஷல் ஸ்கில் யூஸ் பண்ணி மட்டுமே ஜெயிக்க முடியும். வந்த அந்த பர்சன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் உங்க கூட சண்டை போட ஆசைப்படல, நீங்களா ஒத்துக்கிட்டு வந்துருங்க, உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பா மேடம் குறைப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்ல, அது நம்ம ஹீரோவோட கோவத்தை தூண்டி விட்டுடுச்சு. உங்களுக்கு எபிலிட்டி இருந்தா அதை பண்ண வெயிங்கன்னு சொல்ல அவரும் சண்டை போட ரெடியாக, அப்ப அவர் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவோட ஸ்வாடை யூஸ் பண்ண, பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஸ்கில்லா இருந்தாலும் என்ன விஷயம், அவன் ஒரு சாதாரண பர்சன். அந்த ரீசனால பார்த்தீங்கன்னா ஈஸியாவே அதை டாஜ் பண்ணி அந்த கத்தியை அவன் கையிலேருந்து பிடுங்கி விசிறி அடிச்சிட்டாரு. ஏன்னா அவனோட ஸ்வாட் ஸ்கில் நல்லா இருக்கு, பட் பிசிக்கலா ஸ்ட்ரென்த் கம்மி. அதனால ஸ்வாட விசிறி அடிச்சிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர, அந்த டைம் அவனும் அட்டாக் பண்ண ரெடியாக, அதுக்குள்ள ஒரு குரல் நிறுத்துங்க அப்படின்னு வந்தது நம்ம ஹீரோவோட அங்கிள் தான். அவரை பார்த்த நம்ம ஹீரோட ஆன்டிக்கும் சரி அந்த லார்டு கியூக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஷாக்கு. அப்படியே என்ன சொல்லுன்னு தெரியாம திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. அவரு தன்னோட சிஸ்டரை பாக்குறாரு, தன்னோட மருமகனையும் பாக்குறாரு. பார்க்க அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கோவம் இவர் மேல. ஏன்னா காரணம் சொல்ல வேண்டியதே இல்ல, அவனை தப்பா ட்ரீட் பண்ண கூட பரவாயில்ல, தன்னோட அம்மா அவரோட சிஸ்டர் அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரி கூட எடுத்து பேசிட்டு அளவுக்கு விட்டுச்சிருக்காருல்ல, அந்த ரீசனால் தான் நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு கோவம். அதுக்குள்ள அந்த ஆன்டி பண்ண வேலை என்ன, அந்த பையன் எதிர்த்து பேசுறது மட்டும் கிடையாது, ரெண்டு காட்ஸையும் அட்டாக் பண்ணிருக்கான்ற விஷயத்த சொல்ல, அது மட்டும் கிடையாது லார்ட் கியூ வேற அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்ல, உடனே அவருக்கு பயங்கர மனக்கும். முதல்ல வாய மூடு, நீ இதுக்கு பண்ண பிரச்சனை பத்தாதான்னு, அவங்களா நான் பிரச்சனை பண்ணனா, அந்த பையன் தானே பிரச்சனை பண்ணான்னு சொல்ல, அதுவும் நம்ம ஹீரோவை ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணி திட்ட, அதை கேட்ட அவருக்கு கோபம் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அவன் உன்னோட நெஃப்யூ அப்படி இருக்க, அவனை எப்படி அந்த வார்த்தை சொல்லி பேசுவ, அவன் இந்த குயின் ஃபேமிலி சம்பந்தப்பட்டவன் அப்படின்னு ஒரு கோவப்பட அவருக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிக்குது. இந்த ஃபேமிலியோட லேடி இப்ப நீ அப்படி இருக்கும் போது இப்படிதான் பேசுவியான ஒரு கோவப்பட அவங்களுக்கு கோவம் உருவாக ஆரம்பிக்குது. பட் என்ன விஷயம், அவங்க அடங்கி போற மாதிரியும் இல்ல, ஆனா கோவத்தையும் வெளிக்காட்டாம அடக்கிட்டு இருக்காங்க. அவரு நெக்ஸ்ட் பார்த்தது லார்ட் கியூவை தான். அவரு பேசிக்கா பாத்தீங்கன்னா நார்மலா பேசி முடிக்க ட்ரை பண்றாரு, பட் என்ன விஷயம், லார்ட் கியூ விடுற மாதிரி இல்ல. என்ன, உன் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, என்ன மிரட்டினா, சோ அதுக்காக நீங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போனீங்கன்னு கேட்க, அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன, கண்டிப்பா அதுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃபேமிலிக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்க என் சிஸ்டரை பார்க்க வந்த விஷயம் எதுக்கு, அது வெளியே தெரிஞ்சா என்ன ப்ராப்ளம் உருவாக்கும்னு தெரியுமா? சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து போறது நல்லது, என்னோட ஃபேமிலி பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, உங்களுக்கு தேவைப்படுற பதில் உங்களை தேடி வரும்னு சொல்ல, அவரா இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்னுட்டு அவர் அங்க வந்து கிளம்புறாரு. இந்த அளவுக்கு தைரியமா பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அவரு ராயல் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன். அதுக்குள்ள அவரோட பொண்டாட்டி ஃபாலோ பண்ணிட்டு போ ட்ரை பண்ற அவரை, அதுக்குள்ள அவர் ஸ்டாப் பண்றாரு. ஒரு அவசியம் இல்ல, அவனுக்கு போறதுக்கு வழி தெரியும், நீ நில்லு அப்படின்னு. அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா இல்ல, அவங்களையும் பார்த்தீங்கன்னா போங்க வெளியே அப்படின்னு தெத்தி விட்டுறாரு. தெத்தி விட்டுட்டு இப்போ இருக்கிறது நம்ம ஹீரோவும் அவரோட சிஸ்டர் மட்டும். அவரு கீழே இருந்த ஸ்வாடை எடுக்கிறாரு, எடுத்து தன்னோட மருமகன் கிட்ட கொடுத்துட்டு அவரோட தங்கச்சி கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. உனக்கு தெரியுமே என் நிலைமை அப்படின்னு சொல்ல, அவங்க இல்ல நான் உங்களை எதுவும் பிளேம் பண்ணலன்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ சடனா ஒரு கை குழந்தையோட வந்த, இது இந்த ஃபேமிலி ரூலுக்கு எதிர்த்தான விஷயம், அப்படி இருந்தும் பார்த்தோன்னா நாங்க முடிஞ்ச வரைக்கும் உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்டோம், பட் என்ன விஷயம், அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஃபேமிலியோட ரூல் அப்படி. ஸோ அதனாலதான் அவர் பேச ட்ரை பண்ணும் போது அவங்களா இல்ல தப்பு என் மேலதான், நான் தான் தப்பு பண்ணேன், கண்டிப்பா உங்களை இதை குறையும் சொல்லலன்னு சொல்ல, அவரா இன்னைக்கு நடந்த பிரச்சனையை நான் இப்போதைக்கு தள்ளி போட்டுறேன், இன்னும் சில நாள்ல பார்த்தோன்னா அவனோட அகாடமி இருக்குல்ல நம்ம ஹீரோட அகாடமி, அந்த அகாடமியில பார்த்தீங்கன்னா
டெஸ்ட் வைக்க போறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியாவது பிளட் ஆக்டிவேட் பண்ணி அவனும் திறமசாலி தான், ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தான் அப்படின்னு காட்டணும். அதாவது இந்த குயின் ஃபேமிலிஸ் இந்த பசங்க எல்லாருமே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நிரூபிச்சு ஆகணும். இப்படி அவரு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது நம்ம ஹீரோட அம்மா ஏதோ ஒரு நினைப்புல இருக்க அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். என்னமாச்சு, என்ன விஷயம்னு கேட்க அவங்க எந்த எக்ஸ்பிளனேஷனையும் அவங்க நீ டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ட்டு அவங்க சமைக்கிறதுக்கு போறாங்க. அவங்க கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு. பட் என்ன விஷயம்னா இதுல தேர்ட் சிஸ்டர்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரீசனால தங்கச்சியா இல்ல அக்காவான்னு தெரியல. நம்ம ஹீரோ சொல்ற விஷயம் என்ன, இந்த ஃபேமிலியோட பிக் லேடி அப்படின்னா கண்டிப்பா அக்காவா தான் இருக்கணும். நம்ம ஹீரோ அவனோட அம்மா சமைக்கிறத பாக்குறான். அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இருக்கிறதுல பெரிய ஃபேமிலி உங்க ஃபேமிலி, அப்படிப்பட்ட ஃபேமிலி சேர்ந்த மூத்த பொண்ணு. பட் என்ன விஷயம், அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க அவங்களோட சாப்பாடை, யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. நம்ம ஹீரோக்கு சாப்பிட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சில விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாது, பட் வேற வழி இல்ல, அந்த ரீசனால் சொல்லிதான் ஆகணும்னு. நம்ம ஹீரோ என்னம்மா என்ன விஷயம்னு கேட்க அவங்க இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோட அங்கிள் வந்தார்ல, அவரு ஒரு கவர்மெண்டோட அபிஷியல், ஒரு ஜெனரல். அது மட்டும் இல்ல, மார்க்யூன்னு ஒரு பட்டம் உள்ள ஒரு பர்சன். அவருக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நீ பண்ண விஷயத்துக்கு ஒன்னு தண்டிச்சுக்கணும். பட் அவர் தண்டிக்காம இப்பத்திக்கு தள்ளி போடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போனார்ல, என்ன விஷயம், காலேஜ்ல நீ ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் சொல்லிட்டு நிரூபிச்சு ஆகணும்ட்டு, பிளட் பண்ணி ஆகணும்ட்டு, அது கண்டிப்பா கண்டிஷனா தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப அவங்கள இந்த ஃபேமிலி விட்டு வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால காரணம் தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன விஷயம், இப்போ காரணம் கிடைச்சாச்சு. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கான். பட் அப்பயும் பனிஷ்மெண்ட் பண்ணல. ஏன்னா அவன் பவர்ஃபுல் நிரூபிச்சுட்டா ஓகே, ஆனா நிரூபிக்கலன்னா இதை காரணம் காட்டி இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே அமைச்சலான்ற பிளானான்னு நம்ம ஹீரோ கேட்க அவங்க அம்மாக்கா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான்ற விஷயத்துல சந்தோஷம். நம்ம ஹீரோ கேட்டா அவன் பிளட் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும், அதான கண்டிஷன், பண்ணிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அவங்க அம்மா கேட்டா அவனுக்கு 16 வயசு ஆயிடுச்சு. பட் ஒன்னும் பாத்தீங்கன்னா பிளட் ஆக்டிவேட் ஆகல, கிட்டத்தட்ட தாண்டிட்டானா அது இம்பாசிபிள் ஆயிடும். ஸோ அந்த ரீசனால அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு காம்னஸ் நினைக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ பிளட் ஆக்டிவேட் பண்ணலனாலும் அவன் சேட் ஆகக்கூடாதுல்ல, அது ரீசனால காம்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அதுக்குள்ள அவங்க அம்மாவை காம் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ கவலைப்படாத மாதிரி ஃபேமிலி விட்டு வெளியே போனாலும் நம்மள பார்த்துக்கூடிய பொறுப்பு என்னுடையதுன்னு வாக்கு கொடுக்க, அப்ப நமக்கு நம்ம ஹீரோவோட ஆன்டியை தான் காட்டுறாங்க. அவ உக்காந்துக்கிட்டு இருக்க அப்ப அவங்க அங்கிள் வந்துட்டாங்கன்ற மேட்டரை சொல்ல, அதாவது அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னு சொல்ல, அவர் வர இப்போ அவர்கிட்ட அவ கேள்வி கேட்கிறா, எப்படி நீ எதுக்கு வேற பண்ண அப்படின்னு கேள்வி கேட்க, அப்ப அவர் கேட்கிற விஷயம், நீ இந்த மேன்ஷன்ல இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, நான் பண்ணது நல்லதுக்கு தான், நான் எப்படியாவது சான்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வெளியானப்படும் நினைச்சேன், இந்த ஃபேமிலி விட்டு வெளியானப்படும் நினைச்சேன், இந்த ஃபேமிலியோட சொத்து அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன், அந்த ரீசன் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க கோவப்பட, ஆனா நீங்க தேவையில்லாம தலையிட்டு அந்த பையனை நீ காப்பாத்திட்டீங்கன்னு கோவப்பட ஆரம்பிக்கிறா. இந்த ஃபேமிலியில ஒரே ஒரு ஆம்பளை கூட நல்லதே பண்ண மாட்டீங்க, எல்லாருமே மோசமானவனுக்கு தான், சொல்ற காப்பாற்ற மாட்டீங்க, இப்படி அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்க அவருக்கு கோவம் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள அவர் கோவப்படுறாருன்னு வேணுட்டு அவரோட சிஸ்டரை பத்தி இருக்கிறா. என்ன விஷயம், அவ பண்ணக்கூடாததை பண்ணா, கடவுளே கோவப்படக்கூடிய அளவுக்கு விஷயத்தை பண்ணிருக்கா. கல்யாணமே பண்ணாம ஒரு குழந்தைய கூட்டு வந்திருக்கு. நீங்க அவளை சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்ல, தங்க வச்சிருக்கீங்க, அது பத்தாதுன்னுட்டு அந்த பையனுக்கு இந்த ஃபேமிலியோட சர்நேமான குயின்ன்றதையும் கொடுத்திருக்கீங்க. சோ இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர்ல என்னோட பையனோட பதவிக்கு பிரச்சனை வராதா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க தானே அக்காவோட புள்ள, இவங்க ரெண்டா கல்யாணம் பண்ணாங்க, இவங்க பையன் சின்ன பையன் வேற. சொந்த ரீசனால 6.5 வயசு பார்த்தா அந்த பையன் தானே நெக்ஸ்ட் லீடர் ஆக முடியும். அப்ப என் பையனோட நிலைமை அப்படின்னு அவங்க கோவப்பட, அப்ப அவர் சொன்ன வார்த்தை சந்தேகத்தை உருவாகுது. இவருக்கு உண்மையாவே அவரோட சிஸ்டர் மேல பாசம் இருக்கா இல்ல தன்னோட மனைவி கிட்ட நடிக்கிறாரான்ட்டு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உனக்கு நல்லாவே தெரியும் என்னோட சிஸ்டர் மேல எங்க அப்பா எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருக்காருன்ட்டு, அந்த ரீசனால நீ இப்படி பண்ணது, அதுவும் லார்ட் கியூ இங்க வர வச்ச விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியும் அவனுக்குன்னு சொல்லி கேட்க, அப்ப அந்த பையனை இது பண்ணக்கூடாது, அவன் இங்கேதான் இருக்கணுமான்னு கேட்க, அதுக்காக தான் உன்னை நீ காமா இருக்க சொன்னேன், அதுதான் காரணம். இப்போ அந்த பையன் பார்த்தனா இது வரைக்கும் அவன் பிளட் ஆக்டிவேட் பண்ணவே இல்ல, அவனுக்கு 16 வயசு ஆக போது, அந்த ரீசனால கண்டிப்பா அவன் பிளட் ஆக்டிவேட் பண்ண பாசிபிள் இல்ல. சோ பிளட் ஆக்டிவேட் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா
ஆட்டோமேட்டிக்கா அந்த அகாடமில இருந்து அவனை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா வெளியே அனுப்பிச்சிட்டா இந்த காரணத்தை யூஸ் பண்ணி அவனை இந்த ஃபேமிலி விட்டு நான் வெளியே அனுப்பிச்சிருவேன்னு சொல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜீனியஸ் சொல்லப்பட்டுவான். அந்த ரீசனால தான் அவனை அந்த அகாடமி சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்க அந்த அகாடமி விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டா இவன் இந்த ஃபேமிலிக்கு அசிங்கப்படுத்திட்டான்னு காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பிச்சிடலாம். பட் அதுக்குள்ள நீ இவ்வளவு அவசரத்தனமா இப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருந்தா இது எப்படி ஆகுறது? சோ முதல்ல உன்னோட பிளான் எல்லாத்தையும் நிறுத்து, இதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஓகே எஸ் உண்மைதான். என்ன விஷயம், இந்த ஃபேமிலி சேர்ந்த சர்வெண்ட் கூட பாத்தீங்கன்னா ஜீனியஸ் தான். பட் அப்படிப்பட்ட நிலைமையில இந்த பையனுக்கு திறமை இல்லைன்னு நிரூபிச்சா கண்டிப்பா ஈஸியா வெளியே அமிச்சிடலாம். பட் என்ன விஷயம், அவங்களுக்கு அதுக்கு காத்துட்டு இருக்கணும்ல, அதுக்கு கூட பொறுமை இல்லை. அவங்க கையில வச்சிருக்க பூனையோட முடிய பிடிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அவனோட பாஸ்ட் ஞாபகம் வருது, அவன் இறந்தது ஞாபகம் வருது. அவன் முக்கியம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளட் ஆக்ட் பண்ணியாகணும், இல்லைன்னா கண்டிப்பா அவங்க அம்மாக்கு பெரிய பிரச்சனை, அது ரொம்ப அசிங்கமா போயிடும். அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணியான முடிவு எடுக்க அந்த லேடி தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பிட்டாங்களா ஒரு எல்டர், அந்த எல்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷமான விஷயத்த, என்ன நடந்தது இல்லை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணோம் இல்லைன்னா வெளியே அமைச்சிருவோன்ற விஷயத்த. அது மட்டும் இல்லாம 16 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. 15 வயசுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்கு 16 ஆயிடுச்சுன்றதால கண்டிப்பா பாசிபிள் இல்ல. சோ சீக்கிரமாவே இந்த ஃபேமிலியை விட்டு அவனை வெளியே அமிச்சிடலாம். இந்த சந்தோஷமான விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன அவன் பிளட் லைன் ஆக்டிவேட் ஆகல. அதுக்கு 2 காரணம் மட்டும்தான் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா அவன் பிளட் லைன் ரொம்ப வீக் ஆகணும். அந்த ரீசன் பாத்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு பாசிபிள் இல்லாம இருக்கு. இப்படி அது ரீசன் இல்லைன்னா ரெண்டாவது அவன் உடம்புலயே பாத்தீங்கன்னா குறை இருக்கணும். அதாவது அந்த பிளட் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாடியில ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கணும், இல்ல பிளாக்கேஜ் இருக்கணும், இந்த பிரச்சனை இருக்கணும். இந்த ரெண்டு தான் மட்டும் தான் பிளட் லைன் ஆக்டிவேட் ஆகாம இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட பாஸ்ட் மெமரி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் எனர்ஜி ஃப்ளோல ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ரீசன்ல பாத்தீங்கன்னா இப்போ அவன் கியூப் போல ஃபார்ம் பண்ணிட்டான். பட் என்ன விஷயம், அவன் என்னதான் 7 மெடன் ஹோல ஓபன் பண்ணி இருந்தாலும் இந்த எனர்ஜி ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் அது அன்ஸ்டேபிளா இருக்கு. பட் என்ன விஷயம், ஒரு ஜெனரலா ஒரு மார்ஷல் ஆர்ட் ஜீனியஸ் சொல்லப்படுறதுக்கே பாத்தீங்கன்னா மினிமமா ஒரு 8ல இருந்து 10 மெடனாவது ஓபன் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லப்படுறவங்க பாத்தீங்கன்னா 11 மெடனை ஓபன் பண்ணுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஓபன் பண்ணவங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃபோட 2 எதிரி, அதாவது அவனோட நண்பன் பழைய துரோகியான காதலி, அந்த 2 பேருமே. சோ நம்ம ஹீரோவால இப்போ இருக்கிற டேலண்ட் யூஸ் பண்ணி கண்டிப்பா அவங்க ஜெயிக்க முடியாது. பட் என்ன விஷயம், இப்போ ஓபன் பண்ண 7 போட்டு யூஸ் பண்ணி கண்டிப்பா நார்மலான மார்ஷல் மாஸ்டரை ஜெயிக்கிறதுன்றது ஈஸி. நம்ம ஹீரோ கிட்டனா மினிமமா பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ல அட்டைன் பண்ண அளவுக்கு லெவல் அட்டைன் பண்ணணும். பட் இப்போ இந்த பாடி வச்சு அது பாசிபிளே கிடையாது. நம்ம ஹீரோக்கு அவனை கொன்னாங்கள இந்த 2 பேர், அவங்கள பழி வாங்கணும்னு ஆசை. சோ கல்டிவேஷன்ல பேசிக்கா ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களால அதுக்கேத்த மாதிரி லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோக்கு இப்போ அவன் எனிமியை கொல்லணும் ஆசைப்பட்டா அவன் பவர்ஃபுல் பர்சனா மாறும். அவன்கிட்ட பாத்தீங்கன்னா அதுக்கான டெக்னிக் இருக்கு. அதாவது அவன் போன அந்த ஏன்ஷியன் ஃபார்பிடன் ஏரியாவில் அவனுக்கு 9 ஸ்டார் ஸ்க்ரோல் ஆஃப் காட் எம்பரர் டெக்னிக் கிடைச்சது. பட் என்ன விஷயம், இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவால அந்த டெக்னிக்கை கல்டிவேஷன் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா மார்ஷல் காட் ரெலிம்ல ரேங்க் 9 ரீச் பண்ணா. அதுக்கு மேலேயும் ரெலிம் இருக்கு. லெஜெண்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் சேஜ் ரிலிம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல வாய்டியே பயன்பட முடிஞ்சா கண்டிப்பா இன்னும் ஹையர் ரிலிமுக்கு போக முடியும் நம்பர், அதாவது ஹெவன்லி ரிலிம். பட் அந்த ரிலிமுக்கு போனோம்னா இந்த உலகத்துல இருந்து அது பாசிபிள் கிடையாது. அதான் சொன்னா என்ன சொன்னா வாய்டை பிரேக் பண்ணா பாசிபிள் உண்டுன்ட்டு. ஆனா இந்த உலகத்துல அதாவது இப்ப இருக்காங்கல்ல அந்த டைவூன் லேண்ட்ல பத்தி இன்னமும் யாராலுமே பாத்தீங்கன்னா சேஜ் ரிலிமை பிரேக் த்ரூ பண்ண முடியல. அதனால யாருமே ஹெவன்லி ரிலிமை ரீச் பண்ணவே இல்லை. அது உண்மையா பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. பட் நம்ம ஹீரோ போனா அந்த ஃபார்பிடன் ஏரியாவில் அது கிடைச்சதெல்லாம் டெக்னிக், அது ஹெவன்லி டெக்னிக். ஸோ ரீசனால நம்ம ஹீரோ நம்புறான் உண்மையாவே அந்த ஹெவன்லி ரிலிம் இருக்குன்னுட்டு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல பொய்யன்ட்டு கண்டுபிடிச்சான். ஓகே அந்த இடம் ரொம்ப பெரிய இடம், நம்ம ஹீரோ ஃபுல்லா இன்னும் சர்ச் பண்ணவே இல்லை. பட் அதெல்லாம் விஷயம் இல்லை. நம்ம ஹீரோக்கு என்ன தெரியுமா, அந்த டெக்னிக்கை கத்துக்கணும்னா அவன் கெஸ் படி பார்த்தீங்கன்னா மினிமமா 12 மெடனையும் ஓபன் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் பாத்தீங்கன்னா டெக்னிக்கை கல்டிவேஷன் பண்ண முடியும். நம்ம ஹீரோக்கு ஒரு வகையில் லக்கு. ஏன் தெரியுமா, அந்த டெக்னிக் கிடைச்சதில்ல, அந்த டெக்னிக்ல எப்படி 12 மெடனையும் ஓபன் பண்ணணும்ன்ற டீடைலும் இருந்திருக்கு. பட் என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோ இப்போ ஹியூமன் லெவல ரீச் பண்ணிட்டா. அதாவது அதெல்லாம் ரீச் பண்ணதுக்கு முன்னாடி சின்ன வயசா இருந்தா அதை யூஸ் பண்ணி ஈஸியா பிரேக் பண்ண முடியும், பிளாக் எடுக்க முடியும். பட் இப்போ நம்ம ஹீரோ ஹியூமன் லெவல ரீச் பண்ணிட்டா. அந்த ரீசனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னும் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டானா கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிடும். இந்த ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஓபன் பண்ண முடியாத மெடனை திருப்பி ஓபன் பண்ண முடியாது.
ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். ஏன்னா இப்போ டைம் அதுக்குள்ள பண்ணி ஆகணும். அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன? ரீபில்டிங், அதாவது அவன் உடம்ப திருப்பியும் எல்லா அழுக்கையும் போக்கி ரீபில்ட் பண்றது. பட் அது ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட நான் வர கொஞ்சம் டைம் ஆகுமான்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஸ்பீடில் ஓட ஆரம்பிக்க அவன் வர்றது மார்க்கெட்டுக்கு தான். இப்போ நம்ம ஹீரோக்கு தேவையானது டிவைன் நீடில்ஸ். பட் என்ன பிரச்சனை? அதுக்கான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பத்தாவதுக்கு அதுக்கான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்களா, அது நார்மலான பேசலாம் கிடைக்காது. அது அல்கெமிஸ்ட் பார்த்தீங்களா, அந்த ஹாலில் மட்டும்தான் கிடைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபெக்ட் டெம்பிள்னு சொல்லப்படுற அந்த பிளேஸ்க்கு வந்துட்டான். இந்த ஆர்டிஃபெக்ட் டெம்பிளுக்கு பார்த்தீங்களா, இதுதான் மெயின் பிளேஸ். கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா கிங்டத்திலயும் பிரான்ச் வச்சிருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா எம்பரரே மதிச்சு தான் ஆகணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா சப்போர்ட் சொல்ற எல்லாமே கிடைக்கும். அதாவது நீங்க பிரேக் த்ரூ பண்றதுக்கு பில்லா இருக்கலாம், இல்லைன்னா வெப்பன்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க கிடைக்கும். அந்த ரீசனால தான் இவங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உண்டு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டவுட்ல தான் வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பிளேஸ்ல அவன் ஆசைப்படுற மெட்டீரியல்ஸ் கிடைக்குமான்னுட்டு டவுட் தான். அங்கிருந்த லேடி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அவன் நார்மலா ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். பட் என்ன விஷயம், அவனோட தோற்றம், அவன் கண்ணு பார்க்குற விதம், இதெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா அவன் சாதாரண பர்சனே கிடையாது. அவன் சாதாரண நோபல் ஃபேமிலி கிடையாது, ரொம்ப பெரிய ஃபேமிலி சேர்ந்த பர்சன் தான் இருப்பான்ட்டு அவன் கெஸ் பண்ண. நம்ம ஹீரோ லிஸ்ட் கொடுக்குறான். எனக்கு இதுல இருக்கிற மெட்டீரியல் தேவை. பட் என்ன விஷயம், அது இங்க கிடைக்குமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அதுக்குள்ள அந்த லேடிக்கு சிரிப்பு ஆரம்பிச்சிருச்சு. என்ன, இந்த மொத்த எம்பையர்லயுமே தேவைப்படுற எல்லா மெட்டீரியலுமே சப்ளை பண்றதே நாங்க தான். ஸோ எங்களுக்கு தெரியாத மெட்டீரியலுக்கு பாசிபிள் கிடையாதுன்னு சொல்ல, எங்க கிட்ட கிடைக்கலன்னா அப்ப இந்த எம்பையர்லயே கிடைக்கிறது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட பார்த்த அவங்களுக்கு ஏதாவது தப்பா எழுதி கொடுத்துட்டீங்களான்னு கேக்குறா. நான் இந்த இடத்துல ஒரு 4-5 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எழுதி கொடுத்ததுல நிறைய பொருள் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு கேட்க நம்ம ஹீரோவோட டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் ஏன் சந்தேகப்பட்டான் தெரியுமா, இங்க கிடைக்குமா கிடைக்காதான்னுட்டு. இது ரொம்பவே ரிமோட்டான கிங்டம். எஸ், இது சொன்னாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட உருவாக்கப்பட்ட அந்த கிங்டம் பெருசு மெயின்லேண்ட்ல இருக்குது. இவங்களது ஒரு சின்ன கண்ட்ரினாங்கல்ல, அந்த ரீசனால தான் அந்த அளவுக்கு ஹை லெவல் மெட்டீரியல் இங்க இல்ல. சோ அந்த மெட்டீரியலுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ண முடியாது. என்னாலுக்கு டைம் இல்ல. அந்த ரீசனால பாத்தீங்கன்னா வேற வழி கிடையாது. அது சம்பந்தப்பட்ட, அதாவது எந்தெந்த மெட்டீரியல்லாம் இல்லையோ அது சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் வேற ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஆர்டினரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு முடிவெடுக்கிறான். பட் என்ன விஷயம், அவன் ஓரளவுக்கு ஆர்டினரியை எழுதி கொடுத்தா கூட அந்த மெட்டீரியல் கூட இருக்குமான்னு தெரியல. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டிவைன் நீடில் வேணும், இல்லைன்னா கண்டிப்பா அவனால அந்த ரீபில்டிங் ஆஃப் கியூ பண்ண முடியவே முடியாது. நம்ம ஹீரோ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள அந்த லேடி என்ன ஆச்சுன்னு கேட்க, பேப்பரும் பென் இருக்குமான்னு கேட்க அவன் பார்த்தீங்கன்னா வேற மெட்டீரியல்ஸ் எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறான். பட் என்ன விஷயம், அது கிடைக்குமான்றதே ஒரு டவுட் தான். பட் அது கிடைச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு ஏதாவது ஆர்டினரியா எடுத்து கொடுத்தாவது அந்த டிவைன் நீடில் அவன் ஹீரோ மேக் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவன் பிரச்சனை மாட்டிப்பான். ஸோ அவன் எழுத ஆரம்பிக்கிறான். அந்த டைம் யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோ கூப்பிடுற மாதிரி இருக்க நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க அங்க வர்றது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோட அங்கிள் இருக்கார்ல, அவரோட 2வது பையன் கூட வருது. பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பெரிய ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு. அப்ப அந்த பையன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன, நீ இன்னும் பில்ட் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை, ஸோ அந்த ரீசனால உன்னால மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆக முடியாதுன்றதால நீ ரிஃபைனிங் கத்துக்கலான்னு வந்துட்டியான்னு கேட்க, அப்ப கூட வந்த அந்த பொண்ணு, இந்த பையனும் உங்க ஃபேமிலி சேர்ந்தவனான்னு கேட்க அவன் ஆமா என்னோட ஆன்டியோட பையன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன, நீ பிளட்ல இன்ஆக்டிவேட் பண்ணல, ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பா ரிஃபைனாக தான் பாசிபிளே கிடையாது, நீ தேவையில்லாம அந்த பாசிபிலிட்டி இல்லைன்ட்டு இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காத, இப்படி அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவன் லிஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த லேடி கிட்ட இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கா பாருங்கன்ட்டு கொடுக்க, இப்படி பண்ண ரீசனால அந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு. தன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்ற கோவத்துல அந்த லேடி கிட்ட கொடுத்த பேப்பரை அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே புடுங்கிட்டான். புடுங்கினவன் என்ன மெட்டீரியல் பார்ப்போன்னு பார்க்க அதுல ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது அப்சிடியன் ஸ்டோன். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டோன், ஓகேவா. அதான் மெயின் விஷயமே. எது, அந்த நீடில் மேக் பண்றதுக்கு மெயின் பாடியே அதுதான், ஓகேவா. ஸோ உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்காடா, பத்தாவதுக்கு மற்ற மெட்டீரியல்லாம் கேள்விப்படவே கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவன் விசிறி அடிக்க நம்ம ஹீரோ கோவப்படல. அதுக்கு பதிலா பரவாயில்லையே அந்த ஸ்டோனை பத்திலாம் அவனுக்கு தெரியுமான்னு சொல்ல அந்த பையனுக்கா பயங்கரமான கோவம். தோ பாட்டா அப்படின்ட்டு அவன் ஸ்டோனை காட்டுறான். அதை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா 38,000 சில்வர் காயினுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு.
நம்ம ஹீரோக்கா இதை பார்த்த உடனே ஆஹா இந்த மெட்டீரியல் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இப்ப தேடி வருதுன்னுட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்க, அதுக்குள்ள அவன் அது எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு இருக்கான். பாருங்க பாருங்க பாருங்கன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்றது ஒரு ப்ரைட்ல காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு கிராண்ட் மாஸ்டர் கிட்ட எனக்கு லெவல் 2 வெப்பனை மேக் பண்ணதான் வந்திருக்குன்னு சொல்ல, இந்த ஸ்டோன் அந்த அளவுக்கு ஏன் தெரியுமா ரேர், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மெயின் ரீசனே நார்மலா வெப்பன் மேக் பண்ணும்போது இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணாங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீரோவா கண்டுக்காம கீழே விழுந்த பேப்பர் எடுத்து திருப்பியும் அந்த லேடி கிட்ட கொடுக்க, அவனா நீ ஃபேமிலி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காத, உங்க இங்க இங்க போ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவா உண்மைதான்டா, உன்னை மூஞ்ச பாக்குறதுக்கு அப்படியே உங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு, நீ அவங்க பையன் தான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா இந்த அளவுக்கு பப்ளிக்கா உன்ன மாதிரி பிராக் பண்ற அளவுக்கு பர்சன் வேற யார் இருக்க முடியும்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பையனுக்கு கோபம் உருவாக ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பவுமே அடங்கி போறவன் இப்ப இந்த அளவுக்கு தைரியமா பேசிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்க, கோவத்துல நம்ம ஹீரோ நோக்கி வரவன் சொன்ன வார்த்தை, சில நாளுக்கு முன்னாடி உனக்கு கத்து கொடுத்தது பத்தாதான்னு. அப்ப அந்த டூயில சண்டை போட்டது இவன் தானா இல்ல இவன் தான் காரணமா தெரியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த லேடி ஸ்டாப் பண்றாங்க, என்ன இது ஆர்டிஃபெக்ட் டெம்பிள், இந்த இடத்துல நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது, பிரச்சனை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சு ஆகணும்னு சொல்ல, அப்ப கரெக்டா கிராண்ட் மாஸ்டர் லீ அங்க வராரு. அப்ப நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ரிஃபைனர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ஷல் ஆர்டிஸ்ட் மாதிரியே, அது எப்படி 9 லெவல் ஹையஸ்ட் லெவல் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலயும் ஹையஸ்ட் லெவல் 9 இருக்கு. பட் என்ன விஷயம், இந்த இடத்துல தெரியப்பட்டது மொத்தமே டாப் 4 லெவல் தான் தெரியும்ல. அந்த ரீசனால பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ கணக்குப்படி பாத்தீங்கன்னா 2வது லெவல்னா மார்ஷல் ஆர்டிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 8th லெவல், அதுவும் இவரு ரெஃபைனர்ல லெவல் 2 ரெண்டும் பாத்தீங்கன்னா சேம். இந்த கிங்டத்துல பாத்தீங்கன்னா இந்த லெவல் 2 ரெஃபைனர் பாருங்களேன், இவருக்கே மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், எங்க போனாலும் தேவைப்படுற அளவுக்கு மரியாதை கிடைச்சிடும். அப்ப நம்ம ஹீரோட அங்கிளோட பையன் இருந்தால, அவன் போயிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நான் உங்களை தான் மீட் பண்ண வந்தேன், எனக்கு ஒரு வெப்பனை மேக் பண்ணி தரணும், என்கிட்ட ஆப்ஷன் ஸ்டோன் இருக்குன்ற விஷயம் சொல்றான். என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு லெவல் 2 வெப்பன் லாங் சோடு 1 மீட்டர் இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்க, அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் 3 மெட்டீரியல் வெப்பன் மேக் பண்ணும்போது அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த வெப்பனோட ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், கோல்ட் ரேஞ்ச் வரும். அந்த ரீசனால அதுக்கு ஐஸ் ஆட்ரிபியூட் ஆட் ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோன் அது, ஓகேவா? சோ அப்படிப்பட்ட ஸ்டோனை பாத்தீங்கன்னா ஒரு லெவல் 2 வெப்பனை மேக் பண்ணி வேஸ்ட் பண்றதான்றது அவரோட தாட். அப்ப அந்த பையன் சொன்ன விஷயம், எனக்கு இந்த வெப்பனை நீங்க மேக் பண்ணி கொடுக்கும் போது சக்சஸோ ஃபெயிலியரோ ரிமைனிங்கா இருக்கிற ஸ்டோனை நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்ல, அவரும் ஒத்துக்க அந்த பையன் பாத்தீங்கன்னா அதுக்கான கமிஷனா 20,000 சில்வரை கொடுக்குற. அப்ப அந்த பையன் கூட வந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் அவர்கிட்ட கொடுக்குறாரு, எங்க அப்பா கொடுத்தாருன்னு கொடுக்க, அவர் அதை வாங்க, அப்ப அவரோட கையை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். இந்த லெட்டர்ல எழுதப்பட்ட விஷயம், இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் ஆகணும் ஆசைப்பட்டிருக்கலாம், அதுதான் லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கு. அதாவது இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு தானா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் என்ன விஷயம், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, எந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலி அது இது அது முக்கியம் இல்லை, டேலண்ட்டுக்கும் ஸ்கில்லுக்கும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதாவது ரிக்வயர்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் ஸ்டூடெண்டா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல, அவளும் அதுக்கு ஒத்துக்க சரி வா அப்படின்றவர் போக, அவருக்கு பின்னாடி அவ போக, அவளுக்கு பின்னாடி அந்த பையனும் ஓட, இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்ததை பார்த்த அவன் ஆன்டியோட சன்னுக்கு புரியல, எதுக்கடா இங்க வந்தன்னு கேட்க, அவன் இந்த பதிலும் சொல்லாம இருக்க, அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த வெப்பன் மேக் பண்றது பாத்தீங்கன்னா ரிஃபைனிங், இதுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் தேவைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போற, வெப்பன் மேக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ரூயின்ஸ் எழுதணும், ஓகேவா? அதுக்கு ஸ்பிரிட் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களால அந்த வெப்பன்ல ரூயின்ஸ் எழுத முடியும். அந்த ரூயின்ஸை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா எழுதுறாங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த வெப்பன் ஆர்டிஃபெக்டா மாறும், ஓகேவா? இல்லாத ஒரு நார்மல் வெப்பன் தான், அந்த ரூயின்ஸ் தான் அதை ஆர்டிஃபெக்டா மாத்துறது. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வெப்பனும் பவர்ஃபுல்லா மாறும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹியூமன் லெவல்ல பீக் ரீச் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, அவளோட பிளட் லைன் பாத்தீங்கன்னா ரேங்க் 3. அவளோட மார்ஷல் ஆர்ட் டேலண்ட்டும் ஓகே தான். பட் என்ன விஷயம், எதுக்கு முக்கியம் சொன்னது, அந்த ஸ்பிரிட் பவர் அது ஸ்ட்ராங்கா இருந்துன்னா கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவரு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஹீரோக்கா மொத்தம் பாத்தீங்கன்னா பிளட் லைன்ல 9th ரேங்க் வரைக்கும் இருக்கு. பட் இது ரிமோட் கிங்டம்ன்றதால லெவல் 3 ஓகே தான், அதுவே ரொம்ப ரேர் தான். அங்க டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் பில்லர் இருக்கு. அந்த பில்லர்ல உன்னோட ஸ்பிரிட் பவரை போர் பண்ணுன்னு சொல்ல, அவளும் போர் பண்ண ஆரம்பிக்க, அந்த பில்லர் க்ளோ ஆக ஆரம்பிக்க, அவளோடது லெவல் 1. அவருக்கு ஓகே,
நெக்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கலாம். அதாவது ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த். அவளோட ஸ்பிரிட் பவர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர். ஓகேவா, இந்த ஸ்ட்ரென்த் சொல்றாங்க பாத்தீங்களா, இது மொத்தம் 7 ரகா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 7 கலரா. அதுல இவ நடுவுல மிடில் தான் வந்திருக்கா. பட் இந்த கிங்டத்துல அது உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல் தான். அந்த கிராண்ட் மாஸ்டர் எதுவுமே சொல்லாம வர அந்த பொண்ணு தைக்கத்துல கேட்க ஆரம்பிக்கிறா, நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டேனான்னு கேட்க, ஆமா நீங்க ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்க, இதுல ஸ்டூடெண்ட்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவோட அதான் அங்கிளோட பையன் உடனே போய் பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்கரேஜ் எல்லாம் பண்ணி அவளுக்கு சந்தோஷம்லாம் சொல்லி கண்டிப்பா வந்து இது பண்றான் அப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, அதுக்குள்ள அவரா இங்க 2 பேரும் போலாம் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிசிஐயை கூட்டிட்டு போக ஆரம்பிக்க, அப்ப அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அவரோட பேரிட்டு கூப்பிடுறான். லியாங் அப்படின்னு கூப்பிட, இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். என்னோட பேரிட்டு கூப்பிடுற பர்சன் யாருன்னு பார்க்க, அதுக்குள்ள இந்த பையனுக்கு பயங்கரமான ஷாக்கு. லூசாடா நீ, அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டர், அவரை போய் பேரிட்டு கூப்பிட்டு இருக்கன்னு சொல்லி ஷாக் ஆக அந்த பையன் மன்னிப்பு கேட்கறான் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட. அவன் என்னோட ஆன்டியோட சன்னு, அவன் தப்பு பண்ணிட்டான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் லியாங்க பகச்சிக்கிட்டா அது குவீன் ஃபேமிலிக்கே நல்லது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்சன், கிராண்ட் மாஸ்டர் டைட்டில்ன்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நம்ம ஹீரோவா நீங்க பேசுறத பேசிங்கன்ட்டு அவன் பாட்டுக்கிட்டு, ஏன்பா நீ இப்பதான் ரீசெண்டா தானே லெவல் 2 ரீச் பண்ண அப்படின்ட்டு பேசிக்கிட்டு வர, அவரா இப்போ காமா இருக்காரு. அதிசயமா இருக்கு. ஏன்னா கோவக்காரன் சொல்லப்பட்ட அவரு காமால, நீ சின்ன பையன் தேவலா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போன்னு சொல்ல. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்குற மாதிரியே இல்ல. நீ லெவல் 2 ரிஃபைனரா ரீச் பண்ணிருக்கனா அதுக்கு நீ கண்டிப்பா லெவல் 2 வெப்பனை மேக் பண்ணிக்கணும். அதாவது லெவல் 2 ஆர்டிஃபெக்ட மேக் பண்ணிக்கணும். அப்படி நீ மேக் பண்ணிருக்கனா நான் உன்னை வச்சு கனெக்ட் பண்ண வச்சுக்க, நீ கண்டிப்பா ஃபயர் ஆட்ரிபியூட் உள்ள ஒரு ஆர்டிஃபெக்ட் தான் மேட் பண்ணிருக்கு. இதை கேட்டு அவருக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா அவரோட எவல்யூஷன் பாத்தீங்கன்னா வெளி டீட்டெயில் தெரிய சான்ஸே கிடையாது. அப்படி இருக்க இந்த பையனுக்கு நான் மேக் பண்ண வெப்பனோட ஆட்ரிபியூட் எப்படி தெரியும்னு அவருக்கு புரியல. அப்ப நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தை, அதாவது நீ அந்த ஆர்டிஃபெக்ட் மேக் பண்றதுக்கு என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ண, எப்படி மேக் பண்ண மட்டும் கிடையாது, நீ எப்படி சாக போற சீக்கிரமான டீட்டெயிலும் எனக்கு தெரியும். இது சொன்ன உடனே அவ்வளவு நேரம் காமாந்த அவருக்கு கோபம் உருவாக, அதுக்குள்ள அவரோட ஆன்டி பையனா நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவன் பேசுற பேச்சுல கண்டிப்பா பெரிய ப்ராப்ளம் வந்துடும் ஃபேமிலிக்கு. அந்த ரீசனால ஒழுங்கா நிறுத்தில எங்க அப்பாட்ட சொல்லி உன்னையே எங்க அம்மாவையும் என்ன பண்ணுன்னு தெரியாதுன்னு அவன் கோப்பட ஆரம்பிக்க. பட் என்ன விஷயம், அவன் என்னதான் இதெல்லாம் பேசினாலும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோக்காக மன்னிப்பு கேட்க. பட் அந்த கிராண்ட் எல்டர் அதை கேட்கற மாதிரியே இல்ல. அவரா மன்னிக்கிறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சுட்டு கோவத்துல அட்டாக் பண்ண வர, அந்த பையன் திருக்க ட்ரை பண்றான், ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான், வேண்டாம்னு சொல்ல ட்ரை பண்றான். அந்த ரீசனால அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளப்பட நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோ எது பண்ணாம அசையாம நிக்க, அவர் கையை ஓங்கி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ பக்கத்துல வர அந்த டைம் உன் உடம்புல இருக்கிற பாய்சனை ரிமூவ் பண்றது என்னால மட்டும் தான் முடியும். நீ என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா என்னன்னு கேட்க, அவர் அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஷாக்ல, உனக்கு எப்படி தெரியும் என் உடம்பு பாய்சன் பண்ண பட்டிருக்குன்னு கேட்க, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் உனக்கு இருக்கிற சிம்டமை சொல்றேன். உன்னோட டைமண்ட் அண்ட் ஜோங்கோ இந்த 2 அக்குபஞ்சர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிக்கும், உன்னை மேடனும் வலிக்க ஆரம்பிக்கும், உன் உடம்பு மொத்தமே வலிக்க ஆரம்பிக்கும். அதுவும் எறும்பால கடிக்கப்பட்ட மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும். கேட்கும் போதே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு, அப்படியே நடுங்குறாரு. ஏன்னா அவ சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. நீ டேலண்டான ஜீனியஸான ரிஃபைனர் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் என்ன விஷயம், இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மெடன் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நீ இறந்துருவேன்னு சொல்ல அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. நீ 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 யாருன்னு கேட்க, அதுக்குள்ள அக்கறையை கட்டுற அந்த பொண்ணு ஓடி வர, இவர் கோவத்துல அந்த பொண்ணையும் அந்த பையனை 2 பேரும் பாத்தீங்கன்னா முதல்ல இங்க இருந்து வெளியே போங்கன்னு தெத்தி விட்டாரு. தெத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ ஆர்டிஃபெக்ட மேக் பண்ணல லெவல் 2, அதுக்கான மெயின் மெட்டீரியல் கண்டிப்பா லாவா ஸ்டோன். பட் என்ன விஷயம், அந்த ஸ்டோன் பார்த்தனா ஹீட்னஸால ஈஸியா பெண்ட் ஆகக்கூடியது. அந்த ரீசனால நீ அது சரி பண்றதுக்காக மெலிச்சின் ஸ்டோனை யூஸ் அவரா ஆமா கரெக்டா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல, அப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த மெலிச்சின் ஸ்டோன் இருக்குல்ல அது ஒரு ரா மெட்டீரியல். எஸ், பட் என்ன விஷயம், அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சாரும் பாய்சன் மேக் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம அதை சரியா ஹேண்டில் பண்ணாம அன்ஸ்டேபிளா யூஸ் பண்ணா அந்த மெட்டீரியல் ஈட் ப்ராப்பர்ட்டியை சரி. அந்த ரீசனல் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மெட்டீரியலை இம்பாக்ட் காட்டக்கூடாது அந்த வெப்பன்லன்றதுக்காக அதை ஹேண்டில் பண்ணிருக்காரு. அந்த ரீசனால தான் அவரு ஃபெயில் ஆகல, ஃபாஸ்ட் பண்ணிட்டாரு, லெவல் 2 ரீச் பண்ணிட்டாரு. கேட்டு அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு தடுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ சொன்ன விஷயம், நீ
ஜிடுபில எடுத்திருக்க அதோட எஃபெக்ட் பாய்சனை டிசப்பியர் பண்றது. அந்த ஜிடு பில் இருக்குல்ல அதை மேக் பண்றதுக்கான மெட்டீரியலே பாத்தீங்கன்னா அந்த கியூ எம்பேர்ல இருக்கிறது ஒரே ஒன்று மட்டும்தான், எத்தர்னல் ஃபிளவர். அதோடது கோல்ட் அட்ரிபியூட். ஸோ இவர் என்ன பண்ணிக்க தெரியுமா, அந்த கோல்ட்னஸ் உள்ளதில்ல அதை யூஸ் பண்ணி அந்த பில்லை மேக் பண்ணி அதை சாப்பிட்டு அவரு பாய்சனை சரி பண்ணிதான் நினைச்சிருக்காரு. பட் என்ன விஷயம்னா அது குறைக்கல, அதுக்கு பதிலா அந்த டாக்ஸிசிட்டி அவரோட உடம்புல அதிகப்படுத்தி விட்டுடுச்சு. அந்த ரீசனால தான் அவர் சீக்கிரம் சாக போற விஷயத்த நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்டு அவருக்கா அரண்டு போச்சு. நம்ம ஹீரோ சொல்றான், நீ ஹெல்ப் பண்ணலடா, நீ சாவறதுக்கு நீயே வழி தேடிக்கிட்டு இருக்க. நீ சாப்பிட்ற பில்லு பெயின் கில்லர் கிடையாது, அது நீ சாப்பிட்ற ஸ்லோ பாய்சன், நீ சூசைட் பண்ணிக்கிற மாதிரின்னு சொல்ல. இதை கேட்டு அவருக்கா ஷாக்கு. நம்ம ஹீரோவா என்னடா ஷாக் ஆவற, அப்போ விஷயம் தெரியாதா? ஓ ஆமால, நீ ஒரு ரிஃபைனர், நீ அல்கெமிஸ்ட் கிடையாதுல்ல, அந்த ரீசனல் பத்தி டீடைல் உனக்கு தெரிய பாசிபிள் இல்ல. இப்படி நம்ம ஹீரோ சொல்ல அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ எல்லா டீட்டெயிலுமே கரெக்டா சொல்றான். பட் என்ன விஷயம், அவர் இந்த பில்லை பாத்தீங்கன்னா நிறைய காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம், நம்பிக்கையில பாய்சனை குறைக்கும்னுட்டு. ஆனா இப்போ இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுதான் பாய்சனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மேட்ரு. ஏன்னா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த பில்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவருக்கு மேடை எல்லாம் பயங்கரம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டாரு. பட் நம்ம ஹீரோ சொல்றான், சரி நான் சொல்றதெல்லாம் நம்பிக்கையில போல, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். என்ன விஷயம், இப்படியே போச்சுன்னா ஒரு 10-15 நாள் தாங்குவேன், அது அப்படி செத்துருவேன், நான் உன் ஃபியூனரல்ல வந்து பாக்குறேன். அதாவது எப்படி செத்து போனதுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அவரு நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ற. தம்பி இது சரி பண்றதுக்கான வழி உனக்கு தெரியுமான்னு கேட்க, நீ தான் கோவப்படுறியப்பா, அப்புறம் என்னப்பா, பத்தாவது நீ பயங்கரமான டேலண்டான பர்சனு, உனக்கு எதுக்கு என் உதவின்னு நம்ம ஹீரோ சொல்ல. பட் அப்ப கூட அவனோட தாட் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் இந்த பாய்சன் சரியா ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, சரி வா அப்படின்னு. எங்கன்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்கும் போது, ஏண்டா நீ கிராண்ட் மாஸ்டர் தானே, அப்போ உனக்கு தனியா ஒரு ரூம் இருக்கும்ல, உன்னோட ரிஃபைனிங் ரூமுக்கு கூட்டு போவா அப்படின்னு கூப்பிட்டு போக அவங்க ரிஃபைன் ரூமுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அவரு என்ன மேக் பண்ணணும்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ அந்த டயக்ராம கொடுக்கறான். அதை பார்த்த அவருக்கு இந்த டயக்ராம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்க, அவனா அதெல்லாம் உனக்கு அவசியமா, மேக் பண்ணி கொடுறா அப்படின்னும் போது அவர் தொட்டு பார்க்கறாரு. அந்த இங்கு உண்மை வெட்டதா இருக்கு. அவருக்கு புரியல என்ன விஷயம், இது கண்டிப்பா பழசு எதுவும் கிடையாது, இப்பதான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த பையன் எழுதிருப்பானா, இல்ல அதுக்கும் பாசிபிள் இல்ல. ஏன்னா இந்த டயக்ராம் டீடைல் அந்த அளவுக்கு இருக்கு. ஒருவேளை இந்த பையன் எங்கேயாவது இருந்து, அதாவது இவங்க ஃபேமிலியோட இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும்ல, அதுல இந்த டயக்ராம் இருந்து அதை பார்த்து வரைஞ்சி வச்சு வந்திருப்பானோன்னு டவுட் பண்றாரு. பட் அப்படி காப்பி பண்ணி இருந்தா கூட இந்த அளவுக்கு ஸ்கில்லா டீடைலா எழுதுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கிராண்ட் மாஸ்டர் லெவலாவது நாலேஜ் வேணும். அவரா பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்காரு, அந்த அளவுக்கு டீடைலா இருக்கா. நம்ம ஹீரோவா உன்னை எவ்வளவு நேரம் டயக்ராம் பார்த்துட்டு இருப்ப, என்ன ஆச்சுன்னு கேட்க அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டிவைன் நீடில் பாத்தீங்கன்னா லெவல் 2 இல்ல லெவல் 3 ஆர்டிஃபெக்ட்டை விட காம்ப்ளெக்சிட்டியா இருக்கு. ஸோ அந்த ரீசனால என்னால மேக் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா நான் உனக்கு வழி காட்டுறேன், நான் உனக்கு கைட் பண்றேன், நீ அதை மட்டும் பண்ணு போதும்னு சொல்ல. அவரா சரி ஓகேப்பா, பட் என்ன விஷயம், மெட்டீரியல் வேணுமே, மெட்டீரியல் கொடுன்னு கேட்க, அந்த பையன் கொடுத்தானே ஆப்ஷன் ஸ்டோன், அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணுன. ஐயா அது முடியாது, அது அந்த பையன் உங்க அப்பா கூட தான் குதிரை போயிருக்காரு, ஸோ நான் வெப்பன் மேப் கொடுக்கணும்னு சொல்ல, நம்ம ஹீரோவா டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ கண்டிப்பா அந்த ஸ்டோனை எனக்கு யூஸ் பண்ணாலும் அதுக்கான காரணம் சொல்றதுக்கான வழி உங்ககிட்ட இருக்கு. என்ன வெப்பனோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது வெப்பன் டிஸ்ட்ராய் ஆகிறது ஒரு நார்மலான விஷயம் தானேன்னு சொல்லி அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ண சொல்றான். அதுவும் என்ன உன்னோட பெனிஃபிட்டுக்கு அதை யூஸ் பண்றது சரியா சரியில்லையான்றது உன்னோட முடிவுன்னு சொல்ல. அதுவும் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு லெவல் 2 வெப்பனை மேக் பண்றது முக்கியமா இல்ல டிவைன் நீடில் மேக் பண்றது முக்கியமா, இது நீயே யோசிக்கோன்னு சொல்ல. அதாவது ரிஃபைனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை மேக் பண்ணுறது காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக கற்றுக்கிறது மூலமாக அவங்க டேலண்ட் அதிகமாகும். ஸோ இந்த டிவைன் நீடில் சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் பண்ணிட்டாருனாலே அவரோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரீசனால தான் இதை சொல்கிறான். அவருக்கு என்னன்னா நான் உன்னை எப்படி நம்புறதுன்னு கேட்கறேன். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெடின் பாயிண்ட சொல்லி அந்த மெடின் பாயிண்ட் தான் பிரஸ் பண்ண சொல்றான். அவரும் பாத்தீங்கன்னா அவருக்குள்ளேயே வந்து பிரஸ் பண்றாரு. பிரஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவரோட பெயின் ரெடியூஸ் ஆகுது. இது இப்பத்திக்கான மெஷர் மட்டும் தான். உன் பாய்சனை எப்படி முழுசா சரி பண்றதுன்றத நான் அப்புறம் சொல்றேன்னு நம்ம ஹீரோ சொல்ல அவரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட லெவல் 2 ஃபயரை யூஸ் பண்ணி அவரு மெல்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் என்ன விஷயம், அதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஏன்னா ஸ்டோன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்ல, அதை மெல்ட் பண்ணோம்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை எவ்வளவு நாள் ஆக போதோ தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவா
டால்க் ஸ்டோனோட பவுடர் அது மேல லைட்டா தூவி விடு. ஹீரோ சொல்ல அவருக்கு புரியல, இதை யூஸ் பண்றதால என்ன நடக்க போகுது, இது யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்டோன் இம்பியூர் ஆகும், வேஸ்டா போயிடும். என்ன ஹீரோவா சொல்றத செய், ஃபர்ஸ்ட் இதை தூவி விடு, அதுக்கப்புறம் சொல்றேன் அந்த டைம் அந்த இம்பியூரிட்டி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்ல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நீ சொல்றதால தான் நான் போர் பண்றேன், அதுக்கப்புறம் சரியில்லாம போச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது எதுவுமே அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பொறுப்பு நேரத்திலேயே அது மெல்ட் ஆக ஆரம்பிக்க சீக்கிரமா அதோட இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ணுன்னு நம்ம ஹீரோ ரூயின் பேட்டர்ன் எழுதுற பிரஷ் யூஸ் பண்ணி எழுத ஆரம்பிக்க அவரு அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. அது நான் புதுசா வாங்கினதே வேஸ்ட் பண்ணிடாதேன்னு சொல்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோ ரூயின் பேட்டர்ன் எழுத ஆரம்பிக்க அதோட காம்ப்ளெக்சிட்டியை பார்க்க நம்ம ஹீரோ எழுதின அந்த ரூயின் பேட்டர்னுக்கு பாருங்களேன், அது காம்ப்ளெக்சிட்டியா இருக்கு. பட் சேம் டைம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கு, ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இல்ல, அது அப்படியே இப்படி சொல்றது ஸ்மூத் ஃப்ளோல இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ரூயின் எழுத பார்த்த உடனே அவருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது, ஒருவேளை அந்த டயகிராமை எழுதுனதே இந்த பையனா இருக்குமான்னு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருந்தவர் அந்த இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ணவே இல்ல. டைம் இப்படியே போச்சுன்னா வேஸ்டா போயிடும். நம்ம ஹீரோவா நீ இந்த ரூயின் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணு, நான் இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்றேன்ட்டு அவன் இம்பியூரிட்டி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண அதுக்குள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரூயினை மெயின்டைன் பண்ண ஆர்டர் போட அவன் மேக் பண்ண ஆரம்பிக்க அந்த ஸ்டோன்ல இருந்து மொத்த இம்பியூரிட்டி ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ரூயின் மேக் பண்ணாங்கல்ல, அதை வச்சு அவங்க மொத்த ஸ்டைல் பண்ணிட்டாங்க. ஃபைனல் பர்ஸா அந்த வெப்பனை மேக் பண்ணும். பட் என்ன விஷயம், இப்போ அந்த டிவைன் நீட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கைட் பண்ணி உன்னை வச்சு மேக் பண்றது காம்ப்ளெக்சிட்டி தெரிய புரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோக்கு. அந்த ரீசனால நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த மெட்டீரியல் இருந்து நீடில ஃபார்ம் பண்ண அதை பார்த்து கிராண்ட் மாஸ்டர் லியாங்க்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த பையன் எப்படி மேக் பண்ணான்னு புரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்டான ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல, ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம மேக் பண்ணிருக்கான் பாத்தீங்களா. இத புரிஞ்சிக்கிறதே கஷ்டமா இருக்கு, அப்புறம் எங்கத்த இதை ஃபாலோ பண்ணி பண்றது. நம்ம ஹீரோவா நான் ஒரே ஒரு சொல்லுவேன், அதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோன்னுட்டு 100 கிராம் செரிசன்ட் லீவ்ஸ் யூஸ் பண்ணும், அதுக்கடுத்து 3 பீஸ் ஆஃப் ஆலோவேரா, அதுக்கு அடுத்தது இது எல்லாத்தையும் தண்ணியில போடணும். 100 கிராம் ஆஃப் கிரசன்ட் லீஃபை பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணும், அந்த 3 அலோவேரா லீஃபோட சேர்த்து இதை பண்ணிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு தேவைப்படுற மெடிசன் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக ஆரம்பிக்க அவருக்கு அவர் பாஸ்டர் சரி பண்றதுக்கு இன்கிரீடியன்ட் சொன்னான் பாத்தீங்களா, அதை விட இந்த பையனோட நாலேஜ் அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துற பார்த்தீங்களா, அந்த பையன் மேக் பண்றது அந்த கிரேட் கம்பெனி அபிலிட்டி, அதை பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ்ல நின்றுகிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாரு. ஸ்டார்ட்ல என்ன பண்ணாரு, பாய்சன் சரியாகட்டும் இந்த பையனுக்கு ஒரு வழி பண்றனார்ல, பட் இப்போ அப்படியே மாத்திட்டாரு. என்ன, கண்டிப்பா இந்த பையன் கிட்ட எனிமிட்டி வச்சுக்கவே கூடாது, இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதா நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டான். வெளியே வந்த உடனே காத்துக்கிட்டு இருக்கான், அதாவது நம்ம ஹீரோவோட அங்கிளோட பையனும் அந்த பொண்ணு 2 பேருமே காத்துக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்துல போய் நீ பண்ண வேலைன்னு சொல்லிட்டு கோவப்பட, பட் நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம கிராஸ் பண்ணி போக அவனுக்கு கோவம் இன்னும் அதிகமாயி போச்சு. ஏன், நான் 2வது தடவை என்ன இப்படி பண்ணி அசிங்கப்படுத்துறியாடா ஃபேஸ் கொடுக்காமன்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோ அட்டாக் பண்ண வர இந்த பொண்ணு ஷாக்கா வரா. ஏன், இந்த இடத்துல சண்டை போடக்கூடாதுன்னு ரூல் இருக்கு, அதையுமே சண்டை போட்டா என்ன பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு ஷாக்காக, பட் அதுக்குள்ள ஒரே அடி அந்த பையன் தூக்கி விசிறி அடிக்கப்பட, ஆனா அடிச்சது நம்ம ஹீரோ இல்ல, அந்த கிராண்ட் மாஸ்டர் லியாங். சுத்தி உள்ளவங்க யாருக்குமே புரியல. ஏன்னா இந்த பையன் ட்வின் ஃபேமிலி சேர்ந்தவன் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பையன் எதுக்கு முட்டாள்தனமா இந்த கிராண்ட் மாஸ்டரை பகச்சுக்கிட்டான் அப்படின்னு புரியல. அதாவது அடிச்சது கிராண்ட் மாஸ்டர் தான், பட் அவர் அடிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம், அவன் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான்னு அர்த்தம். அந்த ரீசனால இப்ப பழி மொத்தமே இந்த பையன் மேல விழ ஆரம்பிக்குது. இந்த பையன் முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, டெம்பிள் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ல பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, இது அவன் ஃபேமிலியே பாதிக்கும்னு தெரியாதான்னுட்டு அவனை எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையனோட தாட் என்ன தெரியுமா, இந்த சண்டை போட சொன்னாங்கல்ல, அதான் சண்டை போட்டதால கோவப்பட்டது போலன்னுட்டு அவன் சாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த பையன் கிட்ட பிரச்சனை பண்ணா, அந்த ரீசனால அவனுக்கு புத்தி புகட்டணும் தான் ட்ரை பண்ண, கண்டிப்பா இந்த இடத்துக்கு ரூலை மாத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி அவன் சாரி சொல்ல, நான் என் வீட்டுக்கு போன உடனே கண்டிப்பா அந்த பையனுக்கு பயங்கரமான தண்டனையை எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன், கண்டிப்பா நியாயத்தை நிலைநாட்டுறேன்னு சொல்ல, இதை கேட்ட கிராண்ட் மாஸ்டருக்கு சர்ப்ரைஸ். என்னது, அந்த பையன் ஊர்ல இருந்தான் கேட்க, ஆமா அவன் என்னோட ஆன்டியோட பையன் அப்படின்ற விஷயத்த சொல்றான். பட் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை யூஸ் பண்ணி சொல்றேன், இந்த பையன் பண்ண தப்புக்கு தயவு செய்து என்னோட ஃபேமிலியை தண்டிச்சிடாதீங்க, அந்த பையனுக்கு சம்பந்தம் இல்லை, என்னதான் ஃபேமிலியா இருந்தாலும் சொல்லிட்டு அவன் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ பேசும்போது அவனை பத்தி சொல்லும் போது இதை கேட்ட அந்த கிராண்ட் மாஸ்டருக்கா, ஓஹோ அவங்களோட பையன் தானே அவன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு.
அவரா இதை தலையிட விரும்பல. அந்த ரீசனால நான் இந்த பிரச்சனை பத்தி எதுவுமே பேச விரும்பல. அதுவும் முக்கியமா உன் ஃபேமிலியில நான் எதுவுமே பேச விரும்பல, தலையிட விரும்பல, நீ போ அப்படின்னு. அதுக்குள்ள அந்த பையனா நான் கொடுத்த மெட்டீரியல் அந்த வெப்பன் மேக் பண்றதுக்குன்னு கேட்க, அவரா நீ ஆல்ரெடி என்ன சொன்ன, வெப்பன் மேக் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் உள்ள மெட்டீரியல் எனக்குன்னு சொன்ன, பத்தாவதுக்கு நீ இந்த இடத்தோட ரூலை பிரேக் பண்ணிட்ட, அதாவது சண்டை போடக்கூடாது சொல்லியும் சண்டை போட்ட. அந்த ரீசனால உனக்கு வெப்பன் மேக் பண்ணி கொடுக்க போறதில்ல, அந்த மெட்டீரியல் எனக்கு தான், நீ கிளம்பு அப்படின்னு சொல். அவனுக்கா பயங்கரமான கோபம். ஏன்னா அந்த ஸ்டோன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதுவும் போச்சு. பத்தாவதுக்கு 20,000 ரூபாய் காசு வேற கொடுத்தான், அதுவும் போச்சு. வேற வழி இல்ல. இவரா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, போன அவனை வேற வழி இல்லாம அங்க இருந்து போக, இந்த கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோ எப்படி ஒரு பக்கம் இழுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கிளியரா தெரியுது அவனோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவனை சரியாக மதிக்கல. பத்தாவது இதை பற்றி ரீசன் அவனுக்கு தெரியும். அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவனை இழுத்தாகணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா அவர் நினச்சிருந்தா நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிக்க முடியும். பட் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாத ரீசனால அது அவனே பார்த்து ஆசைப்படுறான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ரீசனால தான் அவர் தலையிடலை. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவன் கூட அந்த பையனுக்காக ஹெல்ப் கேட்குறா, அதாவது சால்வ் பண்ணணும்ட்டு. பட் அவர் வார்னிங் கொடுக்குறாரு, என்ன இதுக்கப்புறம் அந்த பையன் கிட்டயும் சரி அந்த ஃபேமிலி கிட்டயும் சரி ஒதுங்கே நில்லு, அது நல்லது கிடையாதுன்னு சொல்லு. இல்ல அதையும் மீறி அந்த ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பண்ணா அதுக்கப்புறம் நீ என் டிசிப்ளின் இருக்க முடியாதுன்னு சொல்ல. அவளுக்கு ஷாக்கு. அந்த பையனா இல்ல டிசிப்ளினா, இல்ல எனக்கு அந்த பையன் தேவையே இல்லை, இதுக்கப்புறம் நான் உங்க டிசிப்ளின் தான் அப்படின்ட்டு அவன் முடிவு எடுத்துட்டேன். அதுவும் எப்படி குவின் ஃபேமிலி சேர்ந்த யாருமே நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க, அவரா இல்ல இப்போ வந்தால குவின்சன் அந்த பையன்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணிக்கோ, அவங்க கிட்ட மட்டும் பழகிக்கோன்னு சொல்ல. அவளுக்கா ஷாக்கு. என்னையா பிரச்சனை பண்ணதெல்லாம் அந்த பையன், ஆனா அந்த பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்றாரு. பிரச்சனையே பண்ணாத பையன் அடிச்சு தேத்திட்டாரு, அந்த ஃபேமிலி கிட்டே பேச வேண்டான்ட்டாருன்னு புரியல அந்த பொண்ணுக்கு. ரீசன் கேட்க ட்ரை பண்றா. பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா நீட்ல மேக் பண்ணியாச்சு. சோ அவன் இப்போ அவன் மேடன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி ஆகும். பட் நம்ம ஹீரோவோட பத்தினா கண்டிப்பா வீட்டுக்கு போக முடியாது. ஏன் வீட்டுக்கு போனா கண்டிப்பா அந்த பையன் வந்துருவான் பிரச்சனை பண்றதுக்கு. இவன் ஓபன் பண்ணும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சோ அதால கண்டிப்பா வீட்டுக்கு போக முடியாது. அதனால நம்ம ஹீரோ வர இடம் எனக்கு தெரிஞ்சு அவனோட காலேஜ் தான் இருக்கும். சோ அவன் காலேஜுக்கு வரான். அந்த டைம் அவனை ஸ்டாப் பண்றாங்க சில பர்சன்ஸ். அப்ப ஒரு பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான், பரவாயில்லையா முழிச்சிட்ட கண்ணை, நீ சண்டை போட்டதுக்கு அப்புறம் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி விக்யூவோட சன். அவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் லெவல் ரீச் பண்ணுவாங்க. பத்தாவதுக்கு அவனோட பிளட் பார்த்தீங்கன்னா ரேங்க் 2. அவங்க என்னதான் பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணலாம், ஹீரோ கண்டுக்காம கிராஸ் பண்ணி போக அந்த பசங்களுக்கு பயங்கரமான கோவம். அதால நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ போடாம தடுக்க, அதோட இந்த வீடியோ முடிய அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு டைம் இல்லை. சண்டை போட்டு ஜெயிக்கிறது பாசிபிலிட்டி கொஞ்சம் உண்டு, பட் ஃபிசிக்கல் சண்டையில் கஷ்டம் தான். பத்தாவதுக்கு அவன் டைம் பே பண்ண முடியாது, ஏன்னா அவன் போயிட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி போல தான் காத்துட்ருங்க. தேங்க்யூ.